بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم لقد كان في يوسف وإخوته آيات نحمده ونصلي على رسوله الكريم أما بعد எல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, தாவா சென்டர் நடத்தக்கூடிய 17ஆம் ஆண்டு வருடாந்திர நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று தருமாறு காக்கா சையது முகமது அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தலைமை ஏற்று நடத்தி தருவார்கள். நமது தாவா சென்டரினுடைய முன்னாள் மாணவர் திருச்சியைச் சேர்ந்த சகோதரர் காமில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து காஃப். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء
كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரினால் துவங்குகின்றேன். கண்ணியமிக்க இத்திருக்குரானின் மீது சத்தியமாக. எனினும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் வந்ததினை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். ஆகவே நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றார்கள், இது ஓர் ஆச்சரியமான விஷயமே ஆகும். நாம் மரணமடைந்து மண்ணாகிவிட்டாலும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? இப்படி மீள்வது சாத்தியமில்லாத தொலைவானது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். மரணத்திற்கு பின் அவர்களிலிருந்து அவர்கள் உடலை பூமி எந்த அளவுக்கு குறைத்திருக்கின்றதோ அதனை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிடம் யாவும் பதிக்கப்பட்ட பாதுகாப்பான ஏடு இருக்கின்றது. இருப்பினும் சத்திய வேதத்தை அது தம்மிடம் வந்தபோது பொய்ப்பிக்க முற்படுகின்றார்கள். அதனால் அவர்கள் குழப்பமான நிலையிலேயே இருக்கின்றனர். அவர்களுக்கு மேலிருக்கும் வானத்தை நாம் எவ்வாறு அதை ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்து அதனை அலங்காரமாக்கியுள்ளோம் என்பதனை அவர்கள் பார்க்கவில்லையா? அதில் எந்த விதமான வெடிப்புகளும் இல்லை. மேலும் நாம் பூமியை நீட்டி அதில் உறுதியான மலைகளை அமைத்துள்ளோம். மேலும் அதில் அழகிய புற்பூண்டுகளை ஒவ்வொரு வகையிலிருந்தும் நாம் முளைப்பிக்கவும் செய்திருக்கின்றோம். இது இறைவனின் பக்கம் திரும்பும் நல்லடியார்கள் எல்லோருக்கும் விளக்குவதாகவும் நினைவூட்டதாகவும் இருக்கிறது. அன்றியும் வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள மலையை நாம் இறக்கி வைத்து அதனை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கின்றோம். அடுக்கடுக்கான பாலைகளை கொண்ட குலைகளை உடைய நெடிய பேரிச்சம் மரங்களையும் உண்டாக்கினோம். அவற்றின் கனிகளை அடியார்களுக்கு உணவாக அளிக்கின்றோம். மேலும் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியினை நாம் உயிர்ப்பிக்கின்றோம். இவ்விதமே இறந்தவர்கள் உயிர்ப்பிக்க பெற்று வெளியேறுதலும் இருக்கின்றது. வரவேற்புரை நமது தாவா சென்டருடைய தலைவர் புகாரி காக்கா அவர்கள் நிகழ்த்தி தருவார்கள். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தாவா சென்டரின் 17ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகை தந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு எங்களின் அழைப்பை ஏற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் சகோதரர் சுரேஷ் பாபு என்ற அப்துல் ரஹ்மான் சாலிஹ் அவர்களையும், முன்னிலை வகிக்கும் சகோதரர் திருச்சி ரசூல் அவர்களையும், தலைமையேற்று நடத்தி தரவுள்ள தாய்லாந்து காயல் நல மன்றத்தின் செயலாளர் சகோதரர் எம்.எஸ். சீது முகமது அவர்களையும் வரவேற்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி தரக்கூடிய சகோதரர் காக்கா சையது முகமது அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மத். தாவா சென்டரின் 17வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும்
பெரியோர்களே, சகோதரர்களே, முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்ல அழகான ஒரு பணியை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே செய்யக்கூடிய நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய தவறியதால் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மையை நாம் உணராமல் இருந்ததினால் இது போன்ற தவா சென்றை போன்ற ஒரு அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் இஸ்லாத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன. 1400 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இஸ்லாத்தின் வளர்ச்சி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் தான் மிக வேகமாக பரவியது. அதற்கு பின் அதன் வளர்ச்சி முன்னிருந்த அந்த வேகத்தில் நடைபெறவில்லை என்பதை நாம் அனைவரும் வரலாற்றின் மூலம் அறிகின்றோம். நமது தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு தடவை ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞரும் அவரோடு பயணிக்கின்றார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய மார்க்க அறிஞர் அவர் இஸ்லாத்தை பற்றி அவரிடம் கேட்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் சொல்கின்றார், உங்களுடைய மதம் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் மிக வேகமாக பரவியது. பல நாடுகளிலெல்லாம் சென்று அந்த மக்களை கவர்ந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியின் வேகம் மிக குறைந்து விட்டது. இதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த மார்க்க அறிஞரிடம் கேட்கின்றார். அந்த மார்க்க அறிஞருக்கு சரியான பதில் சொல்ல தெரியவில்லை. அப்போது ரவீந்திரநாத் தாகூரே சொல்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அதற்கு பின் வந்த சில அந்த காலத்தவர்கள் எல்லாம் குரானிய வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். குரான் அவர்களுடைய வாழ்வில் இருந்தது. ஆனால் பின் வந்தவர்கள் 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் குரானை 2 அட்டைகளுக்கு இடையில் உள்ள தாளில் அடக்கிவிட்டார்கள். குரானுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை அந்த மக்களிடம் இல்லாமல் போனதே இந்த இஸ்லாமிய வளர்ச்சியை குன்றியதற்கு காரணம் என்று ஒரு மாற்று மத ஒரு கவிஞர் சரியாகவே அதை ஒப்பாய்ந்து நம்மிடம் சொல்கின்றார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நாம் அதாவது மற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது இதே மாதிரி ஒரு தவா அமைப்புகளை அமைத்து இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவில்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் இஸ்லாம் பரவியதை தவிர இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த பணிக்காகவே சிலரை நியமிக்கப்பட்டு அதற்கான சில முயற்சிகளெல்லாம் செய்யப்பட்டு இந்த இஸ்லாம் பரவியது என்றோ அல்லது மற்றவர்கள் சொல்வதை போன்று வாளை கொண்டோ அல்லது ஆட்சியாளர்களுடைய ஆக்கிரமிப்பை கொண்டோ இந்த இஸ்லாம் பரவில்லை. ஒவ்வொரு மனிதனின் மனங்களை வென்றுதான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது என்பதை நாம் தெளிவாக அறிகின்றோம். இன்றைய தினம் இன்றைய சிறப்பாளராக வந்திருக்கின்ற அப்துல் ரஹீம் சாலி அவர்களையும் தற்சமயம் நாம் பேசும்போது அவர்களும் அவருடைய மனத்தை இந்த இஸ்லாம் கவர்ந்ததின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்ததாக சொன்னார். அவர்கள் எல்லாம் இப்பொழுது பேச இருக்கின்றார்கள். நம்முடைய இப்பொழுது இந்த கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் எல்லாம் உண்மையான ஒரு நல்ல முஸ்லீமாக நடப்பதற்கு முயல வேண்டும். இப்படி நாம் முயன்றாலே நாம் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக ஒவ்வொருவரும் மாறிவிடுகின்றோம். நம்மளுடைய செயல், நம்முடைய சொல், நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய வாய்மை இவைகளை கொண்டு மற்றவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைரன். அடுத்தபடியாக நமது தாவா சென்டரினுடைய 4 மாத பாடத்திட்டத்தின் கீழ் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதரிகள் உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இக்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்னோட பேர் சுமையா, என்னோட பழைய பேர் சுபத்ரா, என்னோட ஊர் தென்காசி. நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவ. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னோட உடன் பிறந்த சகோதரிகள் 4 பேர், சகோதரர்கள் 2 பேர். நான் இந்துவாக இருக்கும்போது நிறைய வேதனைகளை, சோதனைகளை
கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்து மதத்தில் ஒரு பிடிப்பு இல்லை. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து கிறிஸ்துவ மதம் நோக்கி போகிறேன். அதை ஏன்னு சொன்னால், சரி அந்த கடவுளை வணங்கினாலாவது நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குதான்னு சொல்லி கிறிஸ்துவ மதத்துக்கு போனேன். ஆனால் அந்த மதத்துக்கு போன பிறகு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை, எந்த ஒரு மன நிம்மதியும் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் இந்து மதத்துக்கே மறுபடியும் இந்து கடவுளான திருப்பதியை வந்து ரொம்ப தீவிரமாக வணங்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் நிறைய நோயால் அதாவது எக்ஸிமாங்கிற நோயால் பாதிக்கப்பட்டேன். நோய், அப்புறம் மனவேதனை, வாழ்க்கையில் தோல்வி. அதாவது முதல் வாழ்க்கை எனக்கு வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது. அதை வச்சு என்னை என் குடும்பத்திலே ஒரு கேள்விக்குறியாக தான் நான் இருந்தேன். எல்லாரும் முன்னிலையும் என்னோடய சகோதரிகள் எல்லாரை விட நான் தான் அதாவது வாழ்க்கையில் பின்தங்கி போன மாதிரி எனக்கு ஒரு மனநிலை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு விரக்தி, அது மற்றவங்க மேலே ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் உள்ளவங்களை நேசிப்பேன், ஆனால் வந்து மனசு வந்து ஒரு குணநிலம், என்னோட குணமே மாறிடுச்சு. அதாவது ஒரு அன்பாக பேசணும், எல்லார்ட்டையும் நேசமாக பழகணுங்கிற அந்த குணமே எனக்கு வந்து மாறி போயிடுச்சு விரக்தினால். அப்படி இருந்த சூழ்நிலையில் கல்யாணம் மறு கல்யாணம், அதாவது மறு திருமணம் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலதாமனம் ஆச்சு. ஒரு 5-6 வருஷம் வந்து அனாதை போல் ஈரோடு, பாம்பே, குஜராத் இந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை, மற்ற என்னோட வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த தாழ்மை நினைப்பில் எங்கள் குடும்பம் வந்து ஒரு இடைத்தரப்பட்ட குடும்பம் தான், ரொம்ப கஷ்டமான குடும்பம்லாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உள்ள குடும்பமாக தான் நாங்கள் இருந்தோம். அப்போது குஜராத்தில் மீன் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பாம்பேயில் நிறைய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போயிருக்கேன், வீட்டு வேலைக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து தனிமையில் வந்து ரொம்ப நான் வந்து நம்மளை ஏன் கடவுள் படைத்தான், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சோதனை, நம்ம வீட்டில் நம்ம மற்ற 4 அக்கா தங்கச்சி கூட ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் நல்ல கல்யாணம் முடிஞ்சு குடும்பம் குழந்தைகள்னு சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏதோ சோதனைன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அதாவது மரண தருவாயில் போய் நிறைய தடவை மீண்டது மாதிரி ஒரு மனநிலை எனக்கு. அப்படி இருந்த நேரத்தில் என்னோட மறு திருமணம், ஒரு வேலைக்கு போகிறத வேலைக்காக விசாரிக்க போகிற நேரத்தில் என்னோட கணவர் அறிமுகமானார். அவர் நல்ல மனிதர் தான், நல்ல என்னோட அழகாக இருப்பார், குணத்துலேயும் நல்ல குணம், மனிதாமல் உள்ள இறக்கமுள்ள ஒரு கணவர் எனக்கு கிடைச்சார். அப்புறம் அவர் என்னை வந்து இந்த இஸ்லாம் மதம் மாதிரியே எனக்கு வந்து மகர் கொடுத்து என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, இருந்தாலும் எனக்கு மகர் கொடுத்து, அதாவது எனக்கு நகை எல்லாம் வாங்கி போட்டு எங்கள் வீட்டில் எல்லாரோட சம்மதோடு என்னைய மணந்துக்கிட்டாரு. இருந்தாலும் எனக்கு அப்போ கூட ஒரு திருப்தி எனக்கு ஏற்படலை. ஏன்னு சொன்னால், அவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம், பெண்களுக்கே உள்ள இயற்கையாக உள்ள குணம் மாதிரி அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னு சொன்னால், அவர் நிறைய இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு, அப்போ மற்ற பெண்களோட தொடர்பு இருக்குமோ, நம்ம வந்து அவளோட கொஞ்சம் வந்து குறைவாத அழகுலையும் சரி, அதாவது அவரை முதல் தாரம் கல்யாணம் முடிஞ்சவங்கிற ரீதியில் வந்து நான் அவரோட தாழ்த்தப்பட்டதாகவே நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் அவருக்கு வேறு பெண்களோட தொடர்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அதனால் மனநிலை வந்து ஒரு முழுமையான திருப்தியான வாழ்க்கை வாழாத மாதிரி தான் என்னோட மனநிலை இருந்தது. அது வந்து அதை பற்றி என்னோட அக்கா பையனுக்கும் தெரியும், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவங்கெல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க, அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, அப்படி சந்தேகப்படாத, உனக்கு வந்து அவர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அவரை வந்து நீ வந்து பெருசாக நினைக்கணும், கடவுளாக நினச்சி அவருக்கு வந்து நீ வந்து அவர்கிட்ட அன்பாக நடக்கணும், பொறுமையாக போகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. என்ன தான் அவங்க அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து நான் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லை. சின்ன சின்ன சண்டைகள் வரும், அவர் என்ன வெறுக்கலை, நானும் அவர் வெறுக்கலை. இருந்தாலும் வந்து அந்த சின்ன சண்டைகள்னால வந்து மன நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த நிலைமையில என் அக்கா பையன் வந்து இந்த தாசனில் வந்து படிச்சுட்டு அவன் இஸ்லாத்துக்கு மாறிட்டான். அவன் வந்து என்னை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சித்தி, குழந்தைகள் செல்வம், இந்த கணவன் மனைவி உறவு, இந்த மக்கள் எல்லாமே வந்து கடவுள் வந்து சோதனைக்காக தான் கொடுத்துருக்கான். அதை வந்து இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை, மறுமேன்னு ஒரு உலகம் இருக்குது, அதுதான் நமக்கு வந்து நிரந்தரமானது. இந்த வந்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க, உங்கள் இழப்பை பற்றி நீங்கள் வந்து வருத்தப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை நிறைய சொன்னான். அப்புறம் கடவுள் தன்மை, அவரோட கடவுள்னா எப்படி இருக்கணும், கடவுளோட கோட்பாடு என்னங்கிற வந்து வந்து எனக்கு சொன்ன விளக்கமாக. அது சூரத்துல் இக்லாஸில் உள்ள 4 வசனத்தை வச்சு தான் எனக்கு முன்னுறுதி வந்து இஸ்லாத்தை பற்றியே சொன்னான். வேறு அதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்திலேயே நிறைய பேர் இஸ்லாத்து மாறினவங்க இருக்காங்க, ஆனால் வந்து இஸ்லாமிய கல்வி அவங்க வந்து படிச்சிக்கல, அவங்க வந்து பேருக்கு தான் முஸ்லீமாக இருக்காங்க. அவங்கள வந்து உறவுகளை நான் சொல்ல இந்த இடத்துல விரும்பலை. இருந்தாலும் அவங்களுக்கு மார்க்க கல்வி தெரிஞ்சுன்னா ஒரு வேளை எத்தி வச்சிருக்கலாம், எங்கேனாக்கும் சொல்லியிருக்கலாம். நானும் ஒரு இளமை, அதாவது சரியான திருமணம் முடிக்க வயசில் அந்த மார்க்க கல்வி எனக்கு கிடச்சிருந்தா நான் நல்லா பக்குவம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களே பின்பற்றாமல் தொழுகிறது கிடையாது, பேருக்கு தான் பேர் வந்து முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த மார்க்க கல்வி சம்மந்தப்பட்ட தொழுகை, அப்புறம் ஜகாத்து கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு அவங்களோட அடிப்படை எந்த ஒரு பழக்கவழக்கங்களும் இல்லை அவங்கக்கிட்ட, பேருக்கு தான் முஸ்லீமாக இருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்களும் யாரும் கிடையாது. எங்கள் ஊரில் இருக்க முஸ்லீம் யார் மூலியமும் அது அவங்க
கும்பிடுற கடவுள் எப்படி இருப்பார், அவங்க என்னதை வணங்குறாங்க, முஸ்லீம்னா என்ன, அவங்க அதாவது இந்து மதத்தில் நிறைய சாமிகள் இருக்குது, கோயிலுக்கு போகிறோம் பூஜை பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் முஸ்லீமில் அவங்க எப்படி வணங்குவாங்க நான் சிந்திச்சதும் கிடையாது, அதை பற்றி கேட்க நான் முற்பட்டதும் இல்லை. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இஸ்லாத்தை பற்றியே என் அக்கா பையன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது சொல்ல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா என் அக்கா பையன் ஒரு குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் இந்து குடும்பம் ரொம்ப தீவிரமாக இந்து, அது வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க, சோசியெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் குடும்பத்திலே தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, தண்ணி கொல்லி எறி அந்த மாதிரி வைத்தியம் பார்க்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவனா. அப்படி இருக்க ஒரு குடும்பத்தில் இந்த மதத்துக்கு வந்து அதை படித்து எனக்கும் சொன்னது இல்லாமல் என் குடும்பத்தில் இன்னும் நிறைய பேருக்கு அவன் சொல்லி நேர்வழி காட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது அப்போ என்னை வந்து நான் என் குடும்பத்திலே நான் தாழ்த்தப்பட்டவளா, அதாவது ஒரு ஒதுக்கப்பட்டாலும் நானே நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அல்லாஹ் எனக்கு வழி காட்டியிருக்கான் பாருங்கள். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்போ வந்து அல்லாவுக்கு நான் பிரியமானவளாக இருந்திருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் அக்கா பையன் மூலமாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. அவனோட பேர் இப்ராஹிம், இங்கே தாவா சென்டர் தான் படித்தான். நிறைய விஷயங்களை சொன்னான். அதை என்னோட மனசை பாதிச்சுட்டு இந்த அதாவது சூரத் இக்லாஸில் உள்ள இந்த கடவுளோட கோட்பாடு 4 கோட்பாடை சொன்னான். கடவுள் வந்து ஒருவன், இறைவன் சொன்னால் ஒருவனாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து அவன் தேவையற்றவனாக இருக்கணும், அவன் எந்த சந்ததிக்கும் பிறந்திருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த சந்ததியும் இருக்கக்கூடாது, அப்புறம் அவனுக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது. இந்த தன்மைகள் உள்ள கடவுள் வந்து இந்து மதத்தில் இருந்தால் நீங்கள் வணங்குங்க, நீங்களே சரி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்டே அந்த கேள்வியை விட்டுட்டான். அப்போ நானும் சிந்திச்சு பார்த்தேன். அப்போ எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ மடத்தனம், எவ்வளோ நாளும் இந்த சிலை வடிவத்தை நம்ம வந்து உருவ வழிபாடை பின்பற்றி இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த திருப்பதி சாமியை தான் என் கணவர் எனக்கு கிடைச்சதுனால அந்த சந்தோஷத்தில் நான் வந்து திருப்பதி சாமியை ரொம்ப தீவிரமாக கும்பிட்டுட்டு இருந்தேன். சரி, கடவுள் தான் நமக்கு நம்ம கணவரை வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் அந்த கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தேன். வெள்ளி செவ்வாய் மாலை வாங்கி போட்டு கும்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ இவன் வந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சொன்ன உடனே எனக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு இல்லை, நவநம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போ எனக்கு சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவங்க எல்லாருக்குமே இது புரியும். இது எவ்வளோ ஒரு மூடத்தனம், இந்த அதாவது மனிதனே படைத்த உருவங்களை, மனிதனே அதாவது படங்களையும் நம்ம வணங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு நான் அப்புறம் வந்து உடனே வந்து இந்த போட்டாலாம் எடுத்து போட்டு வீட்டில் வந்து எங்களோட படங்களும் எதுவும் வைக்கிறது கிடையாது. அதாவது வீட்டில் ஃபேமிலி போட்டா எல்லாமே எடுத்து போட்டு அதுலேருந்து நான் வந்து இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டேன். இங்கே வந்து படிக்கணும், நான் என் கட்டாயத்தில் தான் படிக்க வந்திருக்கேன். என் கணவருக்கும் மதம் சம்மதிக்கலை, அப்புறம் அவரும் சம்மதிச்சு கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காரு. இங்கே வந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மார்க்கம் வந்து எவ்வளோ நல்ல ஒரு மார்க்கம், இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாக இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து மாற்று மதத்திற்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அது வந்து நரகத்தின் பக்கம் கொண்டு போகாமல் சொர்க்கத்தின் பக்கம் நம்மளுக்கு அழைச்சிட்டு போகுது. அதனால் எல்லாரும் இந்த மார்க்கத்தை வந்து நீங்கள் பின்பற்றுங்க. அப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச இந்த நேர்வழி என் குடும்பத்தில் உள்ள என் தாய் தகப்பனுக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் என் கணவருக்கும் முக்கியமாக கிடைக்கணும்னு நீங்கள் எல்லாரும் எனக்காக துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹஃப அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அப்திஹி முஸ்தஃபா அம்மா பாத். என்னுடைய பெயர் சுமையா யாஸ்மின். என்னுடைய பழைய பெயர் வந்து ரஞ்சினி. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன். நான் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு வந்து அப்பா இருக்கார், அம்மா இல்லை, ஒரு சகோதரி இருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு ஜோசியக்காரரு. அது இல்லாமல் அவர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எனக்கு வந்து 18 வயசில் திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப பக்தியாக இருந்தோம். அந்த நிலமையில் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், வீட்டில் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பலவிதமான பிரச்சனைகள், இந்த செய்வினை மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் மனநோயாளியான இந்த நிலமையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் கோயிலுக்கு போகிறனால சர்ச்சுக்கு போகிறக்கு இஷ்டம் இல்லை. பைபிள் கொடுத்து இது படிங்கன்னு சொன்னாங்க. அப்போ பைபிள் நான் 2 நாள் அந்த பைபிளை தொடவே இல்லை, எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. அப்புறம் சரி என்ன தான் இதில் இருக்குது பார்க்கலாம், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி பைபிள் கொடுத்தாங்களே சரின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை எடுத்து படிக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப தொட்டது. நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறுமா, சரி அப்போ நம்ம இதை இன்னும் படிக்கலாம், ஆழமாக படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கும்போது இந்த மாதிரி தூசியை உதறி விட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு ஏசாயா
52ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும், அப்புறம் 11ஆம் வசனத்தில் புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். இந்த வார்த்தையும் என்னை ரொம்ப இது என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான், இப்படிப்பட்ட வசனமெல்லாம் இருந்தது. என்னை நோக்கி கூப்பிடு, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் என்ன தூசியை உதறிவிட்டு எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன். நீங்கள் பைபிள் கொடுத்தீங்க, நான் படித்தேன், இந்த மாதிரி தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, அசுத்தமானதை தொடாதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே குளிச்சு எல்லாம் சுத்தமாக தானே இருக்கேன், என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் சிலை வணக்கம் செய்கிறீங்க, அது இயேசுவுக்கு அருவருப்பான காரியம், சிலை வணக்கம் செய்யக்கூடாது, உருவப்படம் வச்சு வணங்கக்கூடாது, அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தது. சரின்னு அதுதான் அசுத்தம்னு சொல்கிறாங்க, தீட்டானதுன்னு சொல்கிறாங்க சிலை வணக்கம் செய்கிறது அப்படி. சரி சர்ச்சுக்கு போனோம், நானும் என் கணவரும் பிள்ளைங்க எல்லோரும் சர்ச்சுக்கு போனோம். போயிட்டு எல்லா வாரமும் விடாமல் சர்ச்சுக்கு போவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சிலேயே தான் இருப்போம், பைபிள் படித்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த நிலமையில ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். பொள்ளாச்சி நல்லூர் பகுதியிலெல்லாம் கிராமத்தில் போய் ஊழியம் செய்வோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் நோயாளிகளை விசாரித்து நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், வீடு வீடாக போய் ப்ரேயர் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் ஒரு கர்ச்சீஃப் வாங்கினா கூட முஸ்லீம் கடையில் தான் வாங்குவோம், ஆனால் யாருமே எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னதே கிடையாது. அப்போ இயேசுவுக்கு இப்ராஹிமோட மனைவியோட இதில் தான் இஸ்ஹாக்கோட வம்சம் தான் அந்த கிறிஸ்துவர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒன்று தானே, அப்போ ஏன் இப்படி நம்ம பிரிஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ சர்ச்சுக்கு போனப்போ எங்களுக்கு அந்த செய்வினா மாந்திரிகம் இதெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாம் சரியான மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப இயேசு மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. அப்போ ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். யாரை பார்த்தாலும் சரி, பிரதர் நீங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார், சிஸ்டர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி என் கையில் இருக்கிற இன்விடேஷன் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். நான் கொடுத்து ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் இந்த சகோதரன் பார்த்த உடனே இந்த சகோதரன் சொன்னார், இயேசுவில் சிலுவையில் அறையப்படவே இல்லை. நான் சொன்னேன், ஈஸ்டர்னா என்னன்னு கேட்டாங்க அவங்க. குட் ஃப்ரைடேனா என்ன? அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னேன். இயேசு வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், சிலுவையில் அறையப்படவில்லை, உங்ககிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நான் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணவே இல்லை. நான் வீட்டில் போய் மறுபடியும் பைபிள் எடுத்து படித்தேன். படிக்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இயேசுவோட பிறப்பை பற்றி போட்டிருந்தது. 33ஆம் அதிகாரத்தில் அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதுன்னு சொல்லியிருக்க. அப்போ அவரை சிலுவையில் அரைஞ்சு அவருடைய எல்லாமே முடிஞ்சிருமே, அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதுன்னா அப்போ அவர் சிலுவையில் அறையப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்டு இறந்துட்டார், இறந்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. நான் அப்போ மறுபடியும் அந்த சகோதரனை போய் சந்தித்து அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது உண்மைதான் பிரதர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இஸ்லாம்னா ரொம்ப பிடிக்கும், இஸ்லாமியர்களுடைய அந்த புர்கா போட்டு அந்த நோஸ் பீஸ் எல்லாம் போடுறது, அதேமாதிரி இந்த ஜக்காத்து கொடுக்கறது, இந்த ஏழைங்களுக்கு ரம்சானுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, ஆகாரம் கொடுப்பாங்க, இந்த பக்ரீத் அப்போ கறியெல்லாம் கொடுப்பாங்க, அதேமாதிரி சகோதரிகள் ஒருத்தர் கரங்களை அசைத்து சலாம் சொல்கிறது, இந்த சகோதரர்கள் இந்த இங்கே பள்ளிவாசலில் கட்டி தழுவி சலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த சகோதரத்துவம் அந்த ஒற்றுமையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எனக்கு அதனால் நான் கண்டிப்பாக இஸ்லாமில் மாறியே ஆகணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்னுடைய நம்பர் வாங்கி அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்க. அவங்களும் இன்னொருத்தரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி குரானுக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஸ்லாம் எனக்கு முதல்ல பிடிக்கும், இருந்தாலும் மறுபடியும் அவங்க சொல்லவும் எனக்கு ரொம்ப புரிஞ்சது, ரொம்ப புதுசாக இருந்தது எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி என்னை நீங்கள் மார்க்கம் படிக்கிற கொண்டே விடுங்கன்னு சொன்னேன். அவங்க என்னை கொண்டு இங்கே தாவா சென்டரில் விட்டாங்க. இன்னைக்கு நான் 2.5 மாதம் ஆச்சு, எல்லாமே நல்லா படிச்சிருக்கேன். டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்காங்க, நல்லா சொல்லித்தராங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னை மாதிரி நிறைய பேர் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்களும் இருப்பாங்க, உண்மையே தெரியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் போய் இறைவனுடைய வேலையை நான் செய்யணும், தாவா செய்யணும், இந்த இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி நான் சொல்லணும். என் குடும்பத்தில் இருக்கவங்க, என் பிள்ளைங்க எல்லாருமே, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க எல்லாருமே 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எனக்காக துவா பண்ணுங்கள், என் குடும்பத்துக்காக துவா பண்ணுங்கள், உங்களுக்காக நானும் துவா பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா அலி முஹம்மத். என்னுடைய பேர் சுமையா, என் பழைய பேர் சௌமியா. நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். படித்து முடிச்சு 2 வருஷம் வீட்டில் இருந்தேன்.
2 வருஷம் வீட்டில் இருந்த கேப்பில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் டிவி தான் பார்ப்பேன். வீட்டில் திட்டினா நான் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன், டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் வீட்டை சுற்றி ஹிந்துஸ் தான் இருந்தாங்க. ஹிந்துஸ் இருந்தனால எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்னென்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, சின்ன சின்ன சண்டை வந்தால் உடனே ஜாதகம் பார்க்குறது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நானும் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி இதிலெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷம் கேப்பில் நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்ததும் போது வீட்டில் சின்ன சின்ன சண்டை வரும். சண்டை வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் நான் உட்காந்து அழுகுவேன். நான் சின்ன வயசுலேயும் தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து தான் வளர்ந்தேன். அங்கேருந்து தான் +2 வரைக்கும் படித்தேன். எங்கள் அம்மா சண்டை வரும்போது எங்கள் அம்மா வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, நான் வரலம்மா தாத்தா பாட்டி வீட்டிலே இருக்கிறேன், ஏன்னா எனக்கு தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும், அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா போயிடுவாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க அந்த வீட்டில் சின்ன சின்ன சண்டை வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லோரும் கடைக்கு வேலைக்கு போனாங்க. அப்போ நான் கேட்டேன், நானும் கடைக்கு வரவா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது வா அப்படின்னு சொன்னிச்சுங்க. நான் வீட்டில் போய் கேட்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி ஒத்துக்க மாட்டேஞ்சிட்டா, நீ கடைக்கெல்லாம் போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுது கேட்கவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு முஸ்லீம் கடைன்னு. எனக்கு முஸ்லீம்னாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க வந்து எப்படி சொல்லுங்க அப்படின்னா, முஸ்லீம் பிள்ளைங்க நாங்கள் வந்து சின்னம்மா பையன் பெரியம்மா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிலாம் சொல்லி பேசுங்க. அப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன அண்ணன் தம்பியிலலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கோம். அப்போது நான் சின்னதுலேருந்து முஸ்லீம்னாலே ஒரு தீவிரவாதம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. பிடிக்காமல் இருக்கவும், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஓனர் என்னை வந்து ரொம்ப கண்ணியமாக முறையில் என்கிட்ட பேசுகிறதே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அவங்க வந்து போன கொஞ்ச நாள்லேயே நீ வந்து கிறிஸ்டின் தானம்மா, ஏமா பொட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்க. பொட்டு வச்சுன்னு கேட்கும்போது நான் வந்து சொன்னேன், இல்லைண்ணா எங்கள் வீட்டை சுற்றி எல்லாருமே ஹிந்து தான், அதனால் பொட்டு வைக்காம வந்ததாக சொல்லுவாங்க, அதனால தான் நான் பொட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பொட்டெல்லாம் வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க மேலே இருந்த மரியாதையில் அப்போது நான் பொட்டு வைக்காமல் இருந்தேன். எப்படி பொட்டு வைக்காமல் இருந்தேன்னா, வீட்டிலேருந்து பொட்டு வச்சுட்டு வருவேன். ஆனால் பொட்டு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கடைக்குள்ள நுழையும் போது பொட்டு எடுத்து கீழே போட்டுருவேன். திரும்பி போகும்போது அதே மாதிரி கடையிலேருந்து போகும்போது பொட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு வெளியில் போய் பொட்டு வச்சுட்டு போவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் அந்த அண்ணன் பார்த்துட்டு சரி இந்த பிள்ளை நம்ம சொன்னது கேட்டுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இஸ்லாத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இறைவன் வந்து ஒருவன் தான், இறைவனுக்கு இணை வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய பாவம், இயேசு வந்து ஒரு இறை தூதர் தான், நீங்கள் வந்து இயேசுக்கு வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் அவரை வந்து எப்படி நீங்கள் உருவம் வச்சு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்ட்டு கேட்டார். எனக்கு வந்து நான் பைபிள்லாம் அவ்வளோக்கா படித்ததில்லை, எனக்கு அதனால் தெரியாது. அப்போது நான் எப்படின்னா தாத்தாட்ட போய் அதை பற்றி கேட்டேன். எப்படி நீங்கள் தாத்தா இந்த மாதிரி சொல்கிறாங்க தாத்தா, இயேசு வந்து ஒரு இறை தூதர் தானா, அவர் கடவுள் இல்லையா அப்படின்னு தாத்தாட்ட போய் சொன்னேன். எங்கள் தாத்தாக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கேன். தாத்தா சொன்னார், ஆமாம் அவர் வந்து ஒரு இறை தூதர் தான், அவர் மக்கள் தான் நாளடைவில் அவரை வந்து கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னது தான் நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னது உண்மை அதுதாம்மா அப்படின்னு தாத்தா சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் அவங்க வந்து இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாது, எனக்கு பிடிக்காது. அதனால் எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரிச்சலாக வரும். ஒரு எது பற்றினாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதே விட்டுட்டு எங்களை வந்து நான் போன கொஞ்ச நாள்லேயே என்னை வந்து அவரை வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு வந்து என்னை கடையில் வச்சுட்டு தொழுக போயிடுவாங்க. இப்போ எனக்கு கொஞ்ச நாளே இவ்வளோ நம்பிக்கையாக வச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இந்த இஸ்லாத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. இப்போ யோசிக்கும் போது அவர் வந்து ஒரு நாள் கூட 5 வேளை தொழுகை மிஸ் பண்ணதே கிடையாது. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கடையில் உடனே போயிடுவார் பார்த்து சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு எது பிடிச்சது அப்படின்னா, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து யாருமே நடக்கலை. அப்படி நடக்காமல் இருக்கும்போது 12:30 போல் நல்ல சரியான கூட்டம் கடையில். இவர் வந்து உடனே வாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எல்லோரும் வெளியில் போங்க, நான் ஜும்மா தொழுகைக்கு போகணும்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு போயிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம் வச்சு, காலையிலேருந்து எந்த வியாபாரமே நடக்கலை, இப்போ தான் வியாபாரமே நடக்குது, இப்போ போய் போக சொல்கிறாரு எல்லோரும் வெளியே அப்படின்னு நினச்சிட்டு நான் யோசித்தேன். அப்போ வந்து போயிட்டு வந்து 2:30 தான் ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் எது எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணியிருந்தார். வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணியிருக்கும்போது அந்த வரதட்சணை திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இந்த காலத்தில் 50 பவுன் 100 பவுன் கேட்குற காலத்தில் போய் இவர் வந்து வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு தோணுச்சு. நான் அவர் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், இதெல்லாம் பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வேதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்குமா அப்படின்னு சொன்னார். வேதத்தில் சொன்னதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். அது சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அல்லாவுக்கு இணை வைக்கிறத பற்றியும் அப்புறம் வந்து கபரோட வேதனையை பற்றியும் நரகத்தை பற்றியும் எனக்கு எடுத்து சொன்னார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படின்னா, நான் இந்த உலகம் மட்டும்தான், இதுக்கப்புறம் வேறு எந்த உலகமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் அதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது, அதுவும் அழிவே இல்லாத உலகம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து இதை பற்றி கேள்விப்படும்போது நான் வந்து குரான் வாங்கி கேட்டேன். இந்த குரானில் என்னதான் இருக்குது படித்து பார்க்கலாமே அப்படின்னு குரான் வாங்கிக்கிட்டேன். வாங்கி படிக்கும்போது 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மனமடிக்கும் பெண்களுக்கு மகிழோடு மகரை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு இருந்துச்சு. நான் நினச்சேன், இந்த வசனத்தை தெரிஞ்சனால தான் அவங்க வந்து வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்துருப்பாங்க போல், இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நரகத்தை பற்றி சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படித்து பார்க்கலாம்னு நினச்சேன்.
இப்போ நரகத்தில் என்னென்ன தண்டனை இருக்கும் அப்படின்னு. இப்போ நரகத்தில் வந்து நான் 14வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் என்ன இருந்துச்சுன்னா, அவன் மிடராக விழுங்குவான், அவன் தொண்டையில் அது இறங்காது, எல்லா திசையிலும் மரணம் வரும், ஆனால் அவர் மரணிக்க மாட்டான் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒருவனுக்கு வந்து மரணம் வரதே பெரிய கஷ்டம், ஆனால் இதை விட பெரிய கஷ்டம் இருக்கா அப்படின்னு இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 21வது அத்தியாயத்தில் 98வது வசனத்தில் என்ன இருந்துச்சுன்னா, நீங்களும் அல்லாஹ் வேண்டி நீங்கள் வணங்கியதும் நரகத்தின் எரிபொருளாவீர், நீங்களும் அதில் வந்து சேர்வீர் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அல்லாவே தவிர நம்ம ஒரு இறைவனை தவிர மற்றது வணங்கினோம்னா நம்ம வந்து நரகத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே நான் சொன்னேன், கொஞ்ச நாளே நான் வந்து அண்ணா இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ வீட்டில் சொல்லிட்டியாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சொல்லலை இன்னும் அப்படின்னு சொன்னேன். நீ வீட்டில் சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு 6-7 மாதம் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் டெய்லி சொல்லுவேன், கேட்கவே மாட்டாங்க. ஒரு நாள் நான் ஒரு 8 மாதம் கழிச்சு நான் கேட்டுருமே திரும்ப, என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு தாத்தாட்ட கேட்கும்போது தாத்தா சொன்னார், உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார் திடீர்னு. எனக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. ஒரு 7 மாதம் 8 மாதம் சொன்னேன், எதுவுமே காது கொடுத்து கேட்கல. ஆனால் திடீர்னு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு, ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சொன்னார், எங்களுக்கு தான் அந்த நேர்வழி கிடைக்கல, உனக்கு கிடச்சிருக்கு, நீ மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் தாத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து எங்கள் தாத்தானால வர முடியல, ஏன் இப்படின்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க நான் அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினேன்னு கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவட்டே பேச ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போனால் அம்மா செத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அண்ணாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, நம்ம போயிட்டோம்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரையும் பார்க்க முடியாதோ அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. கஷ்டம் இருக்கும்னு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்கலாமா நான் போனேன் அப்படிங்கிறது. எங்கள் சொன்னாங்க, நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது கட்டாய கடமைமா, அவங்க வந்து 1000 சிலையை வணங்கினாலும் அவங்கள பார்க்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இஸ்லாத்தில் வந்து அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களான்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு நிம்மதி இருந்துச்சு மனசில். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா தவிர. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கூடி கொண்டாந்து விட்டாங்க, தாவாசனில் கூடி கொண்டாந்து விட்டாங்க. தாவாசன்றது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. தாவாசனுக்கு எடுத்து எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மனிதனை எப்படி வாழ்றதுன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஃபர்தா போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா, நான் வீட்டில் இருக்கும்போது சுடிதார் போடும்போது சால் கூட ஒழுங்காக போடாமல் சுற்றிக்கிற இந்த காலத்தில் நம்ம இந்த ஃபர்தா போடும் இவ்வளோ கண்ணியமாக நம்மளை காட்டுது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இங்கே வந்ததுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ்றதுன்னு இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த நேர்வழி என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் முஸ்லிமீன முஸ்லிமாத் வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் ஹானிதீன வல் ஹானிதாத் வஸ்வாதிகீன வஸ்வாதிகாத் வஸ்வாபிரீன வஸ்வாபிராத் வல் ஹாசிகீன வல் ஹாசிகாத் வல் முஸத்திகீன வல் முஸத்திகாத் வஸ்வாயிமீன வஸ்வாகிமாத் வல் ஹாஃபிலீன வல் ஹாஃபிராத் والحافلين فروجكم والحافلات وذاكرين الله كثيرا وذاكرات أدلّه لهم مغفرة وأجر عظيما. என்னோட பேர் வந்து சபுராமா. நான் ஒரு முஸ்லீம் பெண். என்னோட ஊர் வந்து பெரியகுளம். எனக்கு வந்து அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சகோதரர் 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருக்காங்க. நான் வந்து சுன்ன ஜமாத்தில் 3 வருஷம் ஆலிமா படிச்சுட்டு இருந்தபோது நான் வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்கவே மாட்டேன். முஸ்லீம்னா ஃபர்தா போடணுமா அப்படியா இப்படியாண்டிகிட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டில் கேட்கவே மாட்டேன். ஒரு திமிராக நடப்பேன். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது காலையில் மதரசாவுக்கு போவேன், சாயந்தரம் வந்தால் டிவி பார்ப்பேன், பாட்டு கேட்டுகிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படின்னா டிவி பார்க்காதாம்பாங்க. நான் இல்லை, நான் அப்படி தான் நான் டிவி பார்ப்பேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கேட்டு நான் டிவி தான் பார்ப்பேன். டிவி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவேன். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது டிவியில் உள்ள மாதிரியே ரொம்ப டிவி அதிகமாக பார்க்கும்போது டிவியில் உள்ள மாதிரியே நானும் காதல் வலையில் சிக்கிக்கொண்டேன். அப்படி சிக்கியிருக்கும்போது தான் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டு இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் அப்படியே மதரசாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மதரசாவுக்கு போயும் கூட கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே எல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க, அப்படின்னா பண்ணக்கூடாதுமா, நம்ம மார்க்கத்தில் யாருமே இப்படி செய்யலை, இந்த மாதிரினா பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லவும் என்னை அடித்தாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. அப்படி இருந்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு, அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இடையில என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹிந்து கோயிலை வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் ஆரம்பத்தில் நானும் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளிலே ஒரு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஏற்பட்டது. முதல்ல என்னை வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சரி நமக்கு யாரும் இல்லை, போக முடியாது, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும்னு சொல்லிவிட்டு அப்போயே நான் கொஞ்ச நாள் அங்கேயே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திரும்பி எனக்கு 2வது குழந்தை பிறந்தது.
அப்பயும் அந்த மாதிரி தினம் வந்து குடிச்சிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. தாய் தப்ப எனக்கு யாருமே பேச மாட்டாங்க. அப்படி பேசாமல் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் நான் கொஞ்ச நாள் அனுசரிச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருந்தேன். திரும்பி எனக்கு ரொம்ப வந்து அவங்க டார்ச்சர் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வேண்டாம், சரி இந்த ஊர் வேண்டாம், வெளியூருக்கு போனாலும் கொஞ்சம் திருந்தி இருப்பாங்கன்ட்டு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் போய் இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் அதிகமாகிருச்சு. என்னால் தாங்கவே முடியல. அப்போது நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். சூசைட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். திரும்பி நான் அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பெரிய குளத்தில் தான் என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணும், அதனால் நீங்கள் சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னை ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 100 பேர் பார்க்குற மாதிரி, நம்ம கல்யாணம் முடிச்சு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தோமே அப்படி கூட இல்லாமல் என்னை பஸ் ஸ்டாண்டுலேயே வச்சு அத்தனை ஒரு ஆம்பளைங்க 100 பேர் பார்க்குற மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி நான் அடி வாங்கி ரொம்ப கேவலப்பட்டேன். இதுக்கு மேலே நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டு, சரி நீ உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் பெரிய குளத்துக்கு வந்தேன். பெரிய குளத்துக்கு வந்தபோது தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன், இந்த மாதிரி நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப நான் பாதிச்சுப்பட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் எங்கள் அம்மா அவங்க ஏற்றுக்கல. அப்போ பெரிய குளத்தில் ஜமாத்தில் தான் என்னை வந்து ஏற்றுக்க வச்சாங்க. அப்போ தான் நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் 87வது வசனங்களில் சொல்கிறான், உலாயிக ஜஸாவுக்கும் அன்னா அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் அனைவரும் சாபமும் இருக்குது என்று தான் இந்த கூடியாகும் அப்படின்னு சொல்கிறான். அதே 88வது வசனத்தில் சொல்கிறான், அந்த சாபத்தில் அவர்கள் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது, இந்த வேதனை அவருக்கு வந்து அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாதுன்னு. அப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் பாருங்களேன், இந்த தன்னுடைய பாவத்தை உணர்ந்து யாரேனும் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை சீர்திருத்தி கொள்வார்களாய் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான், தன் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் என்று. அப்போ தான் நான் ரொம்ப உணர்ந்தேன், நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவை ஏற்றுட்டாங்க. என்னை ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிஞ்சாலும் என் குழந்தைங்களை ஏற்றுக்கலை. ஏன்னா என் குழந்தைங்க காஃபிருக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்களை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அதில் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். அப்புறம் எல்லாரும் சொல்லவும், அப்படி நான் செய்யாதீங்கம்மா, வேண்டாம், எந்த குழந்தையா இருந்தால் என்ன, அல்லாஹ் படைச்சாம்மா அந்த குழந்தைய, அதனால் நீங்கள் வந்துட்டு குழந்தைய ஏற்றுக்கங்கன்னு சொன்னோமே. இல்லை, எங்கள் வீட்டில் இன்னும் 4 பிள்ளைங்க இருக்காங்க, அதனால நான் அவங்கள வந்துட்டு கேள்விக்குறியாகி போயிடுவோம், அதனால நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க. அப்புறம் எங்கள் மாமா தான், இல்லை நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் இங்கே வந்து அம்மாவும் ஒருத்தவங்க மூலியமாக வந்து இங்கே தாவா சென்டரில் வந்து நான் வந்து சேர்ந்தோன்னே இங்கே வந்து வெளியே எவ்வளோ தெரிஞ்சாலும் இங்கே வந்து நான் நிறையா விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வெளியே சீரழிஞ்சுக்கிட்டும் இன்னைக்கு எனக்கு மேலே வேதனைப்பட்டுட்டு ஒவ்வொரு பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நேரமும் அழுது நான் துவா செய்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து இப்போ சிக்கி கொண்டு இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லா பெண்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் துவா செய்கிறேன். ஏன்னா வந்துட்டு வீட்டில் டிவி பார்க்குறது, வெளியே ஒரு அந்நிய ஆண் பேசினா கூட தயவுசெய்து அவங்களோட பேசாதீங்க, சிரித்து பேசாதீங்க, ஒரு முகத்தை கடுமையாக வச்சு அவங்கள்ட்ட பேசுங்க. தாய் தம்பிட்ட வந்து உடனே சொல்லுங்கள். அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு பையன் பேசுகிறான், உடனே தாய் தம்பிட்ட சொல்லுங்கள், சொல்லாமல் மறைக்காதீங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, டிவி அவ்வளோவா பார்க்காதீங்க. ஏன்னா டிவினாலே செல்ஃபோன்னாலே தான் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை இழந்து நிறைய பெண்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. நான் தவிக்கிற தவிப்பு வேறு யாருமே தவிக்க வேண்டாம். நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு இன்றைக்கி ஏமாந்து போய் நான் நிற்கிற மாதிரி யாரும் வந்து ஏமாந்து நிற்க வேண்டாம். அதனால் எல்லா பெண்களுமே நான் ரொம்ப என்னோட மனசார நான் சொல்கிறது என்னன்னா, எந்த பெண்களும் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஹிந்துவா போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்துவா போய் கல்யாணம் நாங்களும் திரும்பி அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று திரும்பி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி நீங்கள் இஸ்லாத்துக்கே வந்துருங்க. வேண்டாம், என்ன மாதிரி எந்த பெண்களும் வந்து இந்த மாதிரி ஆக வேண்டான்னு எல்லாரும் எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் துவா செய்யுங்கன்னு சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாகிர் தகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி கிதாபிஹி யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நானும் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். திருப்பியும் அல்லாஹ் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்.
இதை சில பேர் கேட்டிருப்பாங்க நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேட்காதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய ஊர் வந்து கரூர். என் பழைய பேர் காயத்ரி. இப்போ என்னோட பேர் வந்து ஜுமானா ஹசீம். எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா தம்பி மட்டும்தான். வளர்த்தது ஃபுல்லாக எங்கள் தாத்தா பாட்டி தான். நான் வந்து இப்படி எங்களோட குடும்பம் எப்படின்னு சொன்னால் சிலை வணக்கத்தில் ரொம்ப மூழ்கி போனாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். 10th படிக்கிற வரையும் எங்கள் ஊரில் வந்து எப்படி முஸ்லீம்களே நான் பார்த்ததே கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து 15 வயசு வரையும் முஸ்லீம்கள் அப்படின்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து எங்களுக்கு சிலை வணக்கம், கடவுள் எல்லாமே அந்த சிலைகள் தான். எங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அந்த கடவுள் தான் காரணம்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். அப்போ இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து நான் 9th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைய தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து விட முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால 10th படிக்கும்போது நிறைய மார்க் வாங்கினோன்னே எங்கள் வீட்டில் நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அப்போது அந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது தான் ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து அல்லாஹ் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக தந்தான். அப்போ நான் 12th படிக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக என் மார்க் தான் சொன்னாங்க. நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் நான் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து எங்கள் அம்மா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மாதமாக ஏற்றுக்கல. எந்த அளவுக்கு நான் பேசினேன்னு சொன்னால் நரகம் இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்ன சொல்வேன்னா, நரகத்தை என் கண்ணு முன்னாடி காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆர்ட்கொடை. நான் அந்த மாறத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு தட்டி தான் விடுவேன். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தடவை எங்கள் வீட்டில் நான் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை நினைவு வந்துச்சு. அந்த சிலைகளுக்கு முன்னாடி ஏதாவது படையல் வச்சா அது வந்து சிலைகள் சாப்பிடுதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது எனக்குள்ள ஒரு கொஸ்டின், ஆமாம் இந்த சிலைகள் எதுவுமே சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முதல் முறையாக சிலையை வணங்காமல் திருப்பி வரேன். வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், எனக்கு எதுவும் இஸ்லாம் உண்மைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது எனக்கு புக்ஸ்லாம் தாங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அந்த பொண்ணு மன்னரை வாழ்க்கை அப்படி சில புக்கெலாம் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இத்தனை நாள் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் என்னோடய உண்மையான வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணேன். ஆனால் ஒரு பக்கம் ஷைத்தான் வலிக்கிடுத்தான், ஒரு அம்மா முக்கியமே, தாத்தா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அல்லாஹுடைய வசனங்கள் நினைவுறது இல்லை, மறுமை தான் முக்கியம், அங்கே அம்மா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கும் நேர்வழி கிடைக்கணும். எனக்கு வந்து வீட்டில் சொல்கிற அளவுக்கு தைரியமும் கிடையாது. நான் 17 வயசு இருந்தப்போ. அதனால் தாவா சென்டருக்கு வந்துட்டேன். 17 வயசுல இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கேஸ் போட்டாங்க, கோர்ட்டில் போய் திருப்பியும் சிஐடி இப்படி விடவே இல்லை எங்கள் வீட்டில். என்ன ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றனால அவங்களால விடவே முடியல. இப்படியே இருக்கும்போது அவங்க விட்டுட்டாங்க. ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அப்படி தாவா சென்டரில் கோர்ஸ் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப தேடிச்சுன்னா 4 மாதம் ஆச்சு பார்க்கல. அப்படின்னால நான் வந்து இங்கே பொறுப்பாளர்கிட்ட போய் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வந்து இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேனே, எனக்கு இஸ்லாம்னா என்னென்னு விளங்கிச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி மார்க்கத்தை விட்டு போவேன், நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து திட்டினார், நல்லா நீ இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து நாங்கள் போனால் நான் ஃபரதோடு அனுப்ப மாட்டோம், குரான் தர மாட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு பயங்கரமாக அழுகு வந்துச்சு. ஏன் இப்படி சொல்கிறாங்க, அம்மா வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா 17 வயசில் எல்லாத்துக்கும் அம்மா தேடுற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் வந்து ஆனால் ஒரே ஒரு துவா செஞ்சேன், இறைவா நான் வீட்டுக்கு போகிறது சிறந்ததாக இருந்தால் என்னை வீட்டுக்கு அனுப்பு, நான் இங்கே இருக்கிறது சிறந்ததாக இருந்தால் இங்கே இருக்கவே அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு அவர்கிட்ட மறுபடியும் பேச போகும்போது ஏன் முன்னாடி தான் எங்கள் அம்மாவுக்கு 3 தடவை ஒரு ஃபோன் போடுறாங்க. ஆனால் ரிங் போது எங்கள் அம்மா அட்டன் பண்ணல. 3 தடவையுமே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. மஹரிப் வக்து வந்தோடனே அவங்க மஹரிப் தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வந்து அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு வசனத்தை அல்லாஹ் காட்டியிருக்கான். அல்லாஹ் வந்து என்னோடய வாழ்க்கை நான் வந்து உண்மையால் ஒரு முஸ்லீமாக வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை அந்த வசனம். என்னென்னு சொன்னால் 60வது அத்தியாயத்தில் 10வது வசனம் அல்லாஹ் சொல்கிற, நம்பிக்கை கொண்டவர்களே ஹிஜ்ரத் செஞ்சு உங்ககிட்ட பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்துக்கோங்க. அல்லாஹ் வந்து அவங்களோட ஈமான் நன்கறிவான், அவங்க வந்து ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கேஃபிட்டை திருப்பி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் காட்டினோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஷாக். அப்போ அல்லாஹ் எனக்காகவே அந்த இடத்துல பேசியிருக்கான்ற மாதிரி தெரிஞ்சோன்னே நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், அல்லாஹ் கண்டிப்பாக கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் தாவசில் இருக்கிறேன்னு அவங்கள்ட்ட ஒப்புக்கொண்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு 6 மாதம் 7 மாதம் போனோன்னே ஆயிஸ்திக்கால நீ படிமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் படிக்க மாட்டேன், ஆலிமாலாம் படிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஒரு பயம், அல்லாஹ் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி நாளைக்கு மறுமையில ஆலிமா கிட்ட தான் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் படிச்சிட்டேன்னா என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பான், நான் எப்படி பதில் சொல்வேன், நீங்களாம் ஆலிம் படிக்கலையே என்னை மட்டும் படிக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேச தான் செஞ்சேன். திருப்பியும் வந்து சரி நீ போய் படிச்சு பாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாள் அனுப்புனாங்க. வெறுப்போட மதரசாக்குள்ளே போகிறேன். நான் எப்படி மார்க்கத்தை விளங்கி வச்சிருந்தேன்னு சொன்னால் எல்லாருமே கரெக்டாக தான் இருப்பாங்க, அதுதான் எனக்கு தெரியும், டிவி பார்ப்பாங்க, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னு தான் கோவம் ஒரு பயங்கரமாக இப்படிலாம் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உள்ளுக்குள்ளே போனனோ அங்கே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருந்தாங்க.
ஒருத்தரை கூட எனக்கு பிடிக்காது. நான் நிஜமாக ஃபஸ்ட் இயர் சேரும்போது எனக்கு மதரசா போகவும் பிடிக்காது, அங்கே இருக்க பிள்ளைங்களும் பிடிக்காது. நான் வந்து மறுபடியும் அழுதேன், தயவு செஞ்சு அனுப்பாதீங்க, நான் பிடிக்கவே இல்லை அந்த பிள்ளைங்க யாரையுமேன்னு சொல்லிட்டு அழுவேன், டெய்லியும் அழுவேன். அழுதழுது நான் துவா செய்வேன், போக மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க ஒரே வாரம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்க, நீ போவியா மாட்டியான்னு. சரி நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் நேசிக்கிற ஒரு கூட்டத்தில் என்னோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து 2 வருஷமாக எனக்கு வந்து கஷ்டங்கள் வரும்போது என்னை வந்து ஒரு வீட்டோட கஷ்டம் தெரியாமல் என்னை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே. அடுத்து என்னென்னு சொன்னால், இங்கே நாங்கள் படிக்கக்கூடிய காலத்துலேயும் சரி, எங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே எங்களை வந்து ஒரு தனியாக பிரித்து பார்க்கல. இஸ்லாத்துக்கு வரும்போது நம்ம யோசிக்கிறோம் எப்படி இருப்பாங்களோ முஸ்லீம்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் இங்கே இருக்க பொறுப்பாளர்களும் சரி, இங்கே இருக்க டீச்சர்ஸும் சரி, எனக்கு சரி இப்படி மாதத்தில் வெறுப்போட போனால் செகண்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் மனசில் மாற்றம் இல்லை, நாளையும் படிக்கணும். ஏன்னா எங்களோட உஸ்தாதமார்கள் ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட கல்வி எந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் ஆர்வம், நான் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சந்தோஷப்பட்டேன். இப்படி இருக்கும்போது இப்படியே நான் வந்து சந்தோஷத்தோடு இப்போ 3வது வருஷமும் படிக்க பெரிய கஷ்டம். எங்களோட உஸ்தாதமார்கள் எல்லாத்தையும் ரொம்ப அவங்கள ரொம்ப என்ன ஜஸாக்ல ஹைரா சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளருமே சரி தான் எங்களை அவங்களோட வீட்டு பிள்ளைங்களும் நினச்சாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது கூட எங்களை அவங்க கஷ்டப்பட்டு விட்டதே கிடையாது. அம்மா அப்பா இல்லாத குறைய எங்களுக்கு அவங்க நினைவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காயல்பட்டினம் மக்களும் சரி தான் எங்களை ஒருபோதும் பிரித்து பார்த்தது இல்லை. நாங்கள் 4 வருஷம் இருந்திருக்கேன். எங்களை அவங்கள வீட்டில் ஒருத்தவங்கள மதித்து தான் ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க, எங்கள் உஸ்தாதமார்கள், இங்கே இருக்க காயல்பட்டினம் மக்கள் எல்லாருமே எங்களுக்காக எவ்வளோ துவா செஞ்சுருக்காங்க. ஏன்னா அதோட ஒரு உண்மையான பலன் நாங்கள் அடைஞ்சிருக்கோம். செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என் வீட்டுக்கு எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. எந்த ஊரில் நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப டார்ச்சலாக இருக்கும், அந்த ஊருக்கு திருப்பி போகும்போது எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க அத்தனை பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ போயிட்டு எப்படி வரப்போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அத்தனை பேர் துவா, தாவா சென்டர் எவ்வளோ துவா. நான் எந்த ஊருக்கு பயந்துட்டு போனோம் அந்த ஊரில் அந்த மக்கள் எப்படி பேசுனாங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு உபசரிப்பு. முஸ்லீம்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் நுழையிறாங்க, ஒருத்தர் கூட எதிர்த்து கூட பேசல. அவ்வளோ பேருமே அவங்கள்ட்ட ரொம்ப அழகான முறையில் நடந்துக்கிட்டு பேசி அரவணைச்சு டைம் ஆகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட துவாக்கள் மாற்றி கட்டுச்சு. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்க முடியாது. பார்த்தீங்களா, உண்மையாலுமே இங்கே இருக்கவங்க எல்லோரும் எங்களை நல்லா பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு 2வது தாய்னா தாவா சென்டர் நாங்கள் சொல்லுவோம். அந்தளவுக்கு எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் எனக்கு ஒரு அலையன்ஸ் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் துவா செய்யுங்க. எங்களை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எங்கள் லைஃப்க்காக என் குடும்பத்துக்கும் துவா செய்யுங்க. கொஞ்சம் இப்போ தான் மனசு மாறி இருக்காங்க. அவங்களும் நேரான வழி பெற்று அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தில் அவங்களும் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் நானும் இன்ஷால்லா மறுமையிலும் எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க இந்த எல்லாத்துக்கூட நான் மறுமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அல்லாஹ் தாவா சென்டர் நிர்வாகிகள் எல்லாருமே எல்லாத்துக்கூடையும் மறுமையிலும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தணும்னு அவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சகோதரி நஸ்ரியா என்ற ரோஹிணி கோயமுத்தூரை சேர்ந்தவர்கள். சகோதரி ஹஸ்பியா நிசா என்ற சகோதரி அவங்க திண்டுக்கல்லை சார்ந்தவர்கள். சகோதரி அபிநயா என்ற ஆபிதா கோயமுத்தூரை சார்ந்தவர்கள். சகோதரி பொன் ரம்யா என்ற வசீமா பாளையங்கோட்டையை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு சகோதரி கோகிலா என்ற காமிலா மதுரையை சார்ந்தவர்கள். சத்யா என்ற சாரா திருச்சியை சார்ந்த சகோதரி. இவர்கள் அனைவர்களும் அழகிய வாழ்வா அழுகிய வாழ்வா என்ற தலைப்பில் நாடகத்தை நிகழ்த்தி காட்டுவார். போட்டிருப்பானே என்னாச்சோ ஏஜோசோ வேணும் தெரியல. பரவாயில்ல பாட்டு தான் போட்டிருக்கான். யாரு? அம்மா நான் தாம்மா. கதவு திறந்துதாம்மா இருக்கு, வா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் டீ வச்சு கொடுங்களேன். இருமா இது மட்டும் மூடிட்டோம், அப்புறமா வச்சுற சரியா? இப்பதான் நான் தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்லம்மா, நீ போய் தர, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ தானம்மா காலேஜ்ல இருந்து வந்தேன். சே புலம்பாத போ. வாங்கப்பா. அம்மா எங்க? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் டீ போட்டு எடுத்துட்டு வாடி, ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரே அலைச்சல். இப்போ தானே ஆஃபீஸ்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சீ இவளோட வேற.
அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, டீயாவது வச்சு கூடேம்மா. இருமா இந்த மட்டும் முடிட்டு துளசி வேற ஓடி வர என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க பாரேன். என்ன எங்க சத்தம்? டீ வச்சு கொடு. நான் பிள்ளைக்கு வச்சு கொடுத்துறேன், எனக்கு வச்சு கொடு. எந்திரி. என்னால இப்பலாம் வச்சு தர முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க 2 பேரும் போய் வச்சு குடிங்க பாங்க. இப்போ உனக்கு டிவி முக்கியமா நாங்க முக்கியமா? எனக்கு டிவி தான் முக்கியம். ஐயோ அப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? காலேஜோ செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்ப்பா. உனக்கு டீ வச்சு தரேன், எந்திரி. என்ன வச்சு தர முடியாதுன்னு சொல்றேன்ல, நான் நாடகம் பார்க்கணும். போங்க தள்ளுங்க அந்த டீ வச்சு தர முடியுமா? உனக்கு வச்சு தர முடியாது. அப்பா என்னம்மா? காலேஜோ செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன்லப்பா. கட்டலாமா? பேசாம இருமா. எந்திரி. பாப்போண்டி, நீ டீ பார்க்கறேன் பாத்துறோம்டி. தள்ளிக்கோங்கன்னு சொல்றேன். நான் டிவி பார்க்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன டிவி பார்க்க விட மாட்டீங்களா? ரொம்ப பேசாதீங்க. ஐயோ அம்மா, விடு. நீ ஒரு தொந்தரவு, உங்க அப்பா ஒரு தொந்தரவு. ஏதாவது டிவியே நிம்மதியா பார்க்க முடியுதா என்னால? ச்சே, தோண மாட்டேங்குது. ஹலோ, சொல்லு ரம்யா. என்னடி அபிதா ஒரு மாதிரி பேசுற? அதான் எங்க வீட்டு பிரச்சனையை பத்தி தெரியுமே, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, எரிச்சலா வருதுடி. அதை விடுறி மச்சி, லைஃப் என்ஜாய் பண்ண வயசுல என்ஜாய் பண்றி. அம்மா அப்பாலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எங்க வீடு தான் இருக்குது. ச்சே. அதை விடுறி, நான் ஒரு கால் சொல்றேன், ஞாபகம் இருக்கா? எதுடி அந்த மிஸ்டு காலா? ஆமா. இன்னுமா அவன் நிப்பாட்ல? போடி, சூப்பர் கேரக்டரா தெரியுதுடி. என்னடி சொல்றா? அவன்கிட்ட பேசிட்டியா? ஆமாண்டி, நாளைக்கு காலேஜ் சீக்கிரம் வந்துரு சரியா? உன்கிட்ட நிறைய நான் அவனை பேசணும். சரி ஓகே, காலைல நீ வீட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சரி ஓகேடி, பாய். ஓகே பாய். வேற வருவாரே, சமைக்க வேற இல்ல. என்ன வந்து சொல்ல போறாரோ தெரியல. ஆபீஸ் லேட் ஆச்சு. சாப்பிடலையா? வெயிட் பண்ணுங்க 2 நிமிஷம். இட்லி வேகுது. என்னது இட்லியா? என்னால இட்லியா சாப்பிட முடியாது. உங்க தோசை ஊத்துடி. அப்புறம் என்னால தோசையில சுட்டு தர முடியும். உங்களுக்கு தேவையான வந்து சுட்டு தின்னுங்க. தோசை சுடுறதுக்கு நான் என்ன? அப்புறம் நீ எதுக்கு இருக்க வீட்ல பொண்டாட்டி? என்னால சுட முடியாதுன்னு சொல்றேன்ல. சுட்டு தரடி. நேத்தன்மோ டீ வச்சு தர மாட்டேன்ட்டே, நீங்க தோசை ஊத்த தர மாட்டே. பாரு சட்டையை துவைச்சிருக்க. ஆமா, ரொம்ப முக்கியம். ஒழுங்கா தாடி தோசை ஊத்தாடி. என்னன்னா துவைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். இத சட்டை அயன் வேற பண்ணணுமா? அயன் என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, இப்படி சும்மா மேல கை வச்சிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டாமா. 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு இத்தனை நகையும் வாங்கிட்டு இப்படி பொண்டாட்டி அடிக்கிறீங்களே, அறிவில்லை உங்களுக்கு? என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க நீ? வாய் ரொம்ப நீளுது உனக்கு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க. போமா, முத உங்க அம்மா வீட்டுக்கு போ. இருந்து ஏன் உசுர வாங்காத? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை உங்களை உட்கார்ந்து கொஞ்சிட்டு. நான் பாரு எங்க அம்மா வீட்டுக்கு. போடி இருக்காங்க. அடுப்பு வேற ஆஃபே பண்ணல. அம்மா எங்கமா இருக்கீங்க? எனக்கு இந்த வீட்ல ஏதாவது நிம்மதி இருக்கா? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா என்னம்மா போறீங்க? விடுடி. நீ ஒரு தொந்தரவு, உங்க அப்பா வந்து தொந்தரவு. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா அப்பா வாங்கப்பா. அம்மா வாங்கப்பா, வாங்கப்பா. அவளே கூப்பிடும்டா. போனா போயிட்டு போறா. அக்கா அப்படியே விட்டு முடியுமாங்கப்பா? வாங்கப்பா, கூப்பிடுங்கப்பா. இங்க பாரு, அவ வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன அம்மா வேணும், ஆட்டுக்குட்டி வேணும், அது இதுன்னு கதறிட்டு இருந்தேன்னா ஒன்னையும் சேர்த்து அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா காலேஜ் கிளம்பி போ, நான் ஆஃபீஸ் கிளம்பி போறேன் சரியா? சாயந்தரத்துக்குள்ள அம்மா வேணும் அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா வீட்டுல கிள. ஆபிதா என்னடி ஆச்சு? எங்க அம்மாவும் எங்க அப்பா சண்டை போட்டு போயிட்டாங்க. அதை பத்தி நீ ஃபீல் பண்ணாடி, அதெல்லாம் வந்துருவாங்கடி. இல்ல அம்மா இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதே இல்லை. இந்த டைம் போயிட்டாங்க, வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாடி, அம்மா கால் பண்ணி பாரு, அதெல்லாம் அம்மா வந்துருவாங்க. நான் சொன்னேன்ல இந்த மிஸ்டர் கால் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ரம்யா. சொல்லுடா. எங்க இருக்கிற? நான் ஆபிதா வீட்டில் இருக்கேன்டா. என்ன பண்ற? நான் காலேஜ் பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மூட் அப்செட்டில் இருக்கா, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துட்டு இருக்கேன்டா. நைட்லாம் தூங்குனியா? தூக்கமே வரலடா. ஏன்? நீ பேச நினச்சிதான். சரி, நாளைக்கு எங்கேயாவது போகலாமா? போகலாமே. எங்கே போகலாம்? மெரினா. போடி, ரஷ்ஷாக இருக்கும்டி. இவெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, நான் தான் இருக்கனே. மகாபலிபுரம் போகலாமா? அங்கே இந்த பிரச்சனையும் வராதா? அங்கே ஆட்களே இருக்க மாட்டாங்க, தனிமையாக பேசலாம். ஓ அப்படியா? சரி ஓகே 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றேன், வேலையா இருக்கற. ஓகேவா? சரி ஓகே பை. நான் சொன்னேன்ல அந்த மிஸ்ட் கால் பார்ட்டி, அவன் தான்டி ஒரே இப்போ கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்டி. அவன்கிட்ட நிறைய பேசலாம்னு நினச்சேன். நான் நீ பாரு உட்காந்து மூட ஸ்டார்ட் இருக்கோன்ட்டு எப்படி பேசினே தெரில. இல்லடி பரவாயில்ல சொல்லு. இங்கே அவன் அனுப்பிச்ச மெசேஜ்லாம் காட்டணும் பாரு. ஆமாம், நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காங்க. இந்த ஜோக் மெசேஜ் பாரு, இன்னும் நல்லாயிருக்கும். அப்பா ஒரு வழியாக சிரிச்சிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னும் கால் வரல, என்னன்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு. லைனே கிடைக்கல. என்ன மொபைல் வச்சுருக்கான், ஓட்ட மொபைலு. அவன் ஃப்ரெண்டுக்காவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்டி. அவனுக்கும் கிடைக்கல. சரி ஓகேடி வச்சு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஐயோ ஃபோன் வேறு ரிங் ஆகுதே. ரம்யா ரம்யா எங்கே போனா? ஷோ நல்ல வேலை கட் ஆயிடுச்சு. ஷோ திருப்பி ஃபோன் ரிங் ஆகுதே, அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி அட்டன் பண்ணுவோம். ஹலோ ரம்யா. ஹலோ ரம்யா இல்லை, ரம்யாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். ரம்யாவோட ஃப்ரெண்டா? யாரு?
அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க நம்பருக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்பர் கிடைக்கலன்னு சொன்னது அவங்க நம்பருக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நீங்க யாருப்பா? என் பேர் பேர்லாம் சொல்லுங்க, வெக்கப்படுறீங்க, சொல்லுங்க, பரவாயில்ல. என் பேர் ஆபிதா. ஓ, நீங்க தான் அந்த ஆபிதாவா? ஆமாம். எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? உங்க வீட்டில் ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எங்கள் வீட்லேயே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குனால ஜாலியாக இருக்கு இல்லையா? அது எப்படிங்க வீட்டில் பிரச்சனை நடக்கல கேர் பண்ணாமல் இருக்க முடியும்? அதான் நான் பேசுகிறேன்ல. ரம்யா என்ன பேசுனா? ரம்யா இப்போ வந்துட்டு போன பிறகு தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இல்லைன்னா என்ன மட்டும் நான் அழுதுகிட்டே தான் இருந்திருப்பேன். கவலைப்படாதீங்க, என்னையும் ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்டா? சரி, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நான் வேணா நம்பரை மெசேஜ் பண்ணி விட சொல்லட்டா? ஓகே ஓகே, என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. சரி, ஓகே, பாய். அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படியா? அவங்க கிட்ட நீ என்னை பற்றி நிறைய சொல்லியிருந்தியா? ஆமாண்டி சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்போ அவங்க பேச வந்தால் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்குடி. சரி, ஓகே, அவங்க வந்து மெசேஜ் மட்டும் பண்ணி விட்டுரு நீ. சரி, ஓகேடி, மெசேஜ் பண்ணிடுறேன். ஏய், உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காம சாப்பிடு, சரியா? அம்மா அப்பா அதெல்லாம் வந்துடுவாங்க. திஸ் இஸ் மை பர்சனல் நம்பர். ஓ, இதுதான் அவங்க நம்பரா? சரி, சேவ் பண்ணிக்கலாம். ஷோ, கால் வருது, அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஆபிதா. ஹலோ, சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? இப்போ ஏதோ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ரம்யா பேசினாளா? இப்போ தான் பேசிட்டு இப்போ தான் கிளம்புனா அவ. ஓ, அம்மா எப்போ வருவாங்க? அம்மா என்னன்னு தெரியல, சண்டை போட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. என்ன பண்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்ல யார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் கூப்பிடுறேன். ஓகே ஓகே. சொல்லுங்க ஆண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. வீட்ல யாரும் இல்லையா? அம்மா வெளியே போயிருக்காங்க. நீங்க ஆண்டி? அப்படியா? நாங்க வந்து பக்கத்து வீடு இப்பதான் புதுசா குடி வந்திருக்கோம். அப்படிங்களா? ஒரு நிமிஷம் வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையாம்மா? இல்லைங்க, அம்மா வெளியே போயிருக்காங்க ஆண்டி. நாங்க வந்து இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா? சரி சரி. எங்க வீட்ல நானும் என்னோட கணவர் மட்டும்தான். குழந்தை இருந்தா உங்களை மாதிரி வயசுல இருந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு குழந்தை இல்ல. எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் இல்லையாமா? உங்களோட பேர் என்னம்மா? இவங்க வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. இருக்கு. என்ன கேட்டீங்க? உங்களோட பேர் என்னன்னு கேட்டம்மா. என் பேர் ஆபிதாங்க ஆண்டி. என்ன படிக்கிறீங்க? காலேஜ் ஒரு செகண்ட் இயர். சரிம்மா, தொழுகைக்கு நேரமாச்சு போல இருக்கு. நீங்க தொழுலியா? தொழுக இனிமேல் தாங்க ஆண்டி. ஓஹோ, சரிம்மா. அப்ப வீட்ல அம்மா அப்பா வந்தா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுங்க. அம்மா அப்பா நீங்களும் கூட்டிட்டு வாங்க. தாங்கன்னா நான் வர சொல்றேங்க ஆண்டி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், இந்த பொண்ணு நான் பேசுனது கேட்டுச்சா என்னன்னு தெரியல. யாராவது ஃபோன் பேசுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. பாருங்க பாருங்க, எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் அவ ஃபோன் பேசின வண்ணமாவே தான் இருக்கா பாருங்க. எங்க தோ. ஆமா, நீ சொல்றது சரிதான். இன்ஷால்லா முடிஞ்சளவு இந்த பொண்ணை தடுக்க ட்ரை பண்ணணும். இன்ஷா அல்லாஹ்ங்க. ஹலோ, என்ன பேசுறியா? ஏதோ பேசினேன். மனசு இப்போ எப்படி இருக்கு என்கிட்ட பேசினதுலேருந்து? ரொம்ப பெட்டரா இருக்கு. இப்போ நீங்கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல தான் இருக்கும். ஆனா எவ்வளவு பெட்டரா ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? அம்மா எதுவும் கால் பண்ணாங்களா? எங்க அம்மா என்னை கூட கண்டுக்கவே இல்லை. என்ன பண்றாங்க என்னன்னே தெரியல. சரி சரி, அப்பா வந்து அப்பாட்ட பேசி பாரு. அப்பா செல்லமாச்சு நீ தான். கேட்குறது கரெக்டா. சரி, இன்னைக்கு எங்க அப்பா வரட்டும், நான் கேட்டு பார்க்கறேன். சரியா? அப்படி எதுவும் ப்ராப்ளம் வச்சுன்னா கவலைப்படாத, என்கிட்ட பேசுனேன், நான் ஏதாவது தீர்வு சொல்றேன். ஓகேடா. வாங்கப்பா. அப்பா அம்மா கால் பண்ணுங்கப்பா. அம்மாவுக்கு கால் பண்ண சொல்ற நீ? அப்பா அம்மா போய் இதோட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சுங்கப்பா. போனா போயிட்டு போட்டு நான் அன்னைக்கே சொல்றேன். திருப்பி அதுக்கு அம்மா அம்மான்னு பண்ணி அழுதுட்டு இருக்க? வாங்கப்பா அக்கா, அம்மா அப்படியே கூப்பிடாம இருக்க முடியுமா? வாங்கப்பா போய் விடு. அவ பெரிய தொந்தரவுனா நீ அதுக்கு பெரிய ரோதனையா இருக்க. போய் தொலை எங்கயாவது நீயும் சேர்ந்து. ஏன் இருந்து என் உசுர வாங்கிட்டு இருக்க? போ. ஹலோ, எங்க அப்பாட்ட பேசினேன்ப்பா. எங்க அப்பா நான் இருக்கிறது இம்சன்னு சொல்றேன். என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரி, எங்கேயா கூட்டிட்டாவது போயிடுறேன். சரி சரி, ஃபீல் பண்ணாதப்பா. கிளம்பி பெசர்ல வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். கூட்டி எங்க போலாம்? எங்கேயா போல, நீ பெசர்ல வந்துரு. நான் இருக்கிறல உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்குவேன். சரி, ஓகே, நான் போய் வந்துடுறேன். ஓகே ஓகே, பஸ் ஸ்டாண்ட் வந்துரு. சரி, ஓகே ஓகே. ஐயோ, என்ன இப்பயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா? இது சரியில்லையே, உடனே அவர்கிட்ட சொல்லணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. இன்ஷால்லா கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா?
இப்ப அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இப்பயே நான் வந்துடுறேன், என்ன வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, வாங்க கேட்டுட்டே இருப்பீங்க. எங்க யாருமா? கூப்பிடு கூப்பிடு, இந்த பொண்ணு கூப்பிடு. அபிதா நில்லுமா. எங்கம்மா போயிட்டு இருக்க? காலேஜுக்குங்க ஆண்டி. காலேஜுக்கு இந்த வேகமா கொண்டு போவாங்க. அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வா பேசிக்கலாம். வீட்டுல இருக்கவங்களே கேட்கல, நீங்க எதை கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா, வீட்டுக்கு வாமா பேசிப்போம். அட வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்ல இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு எங்கன்னு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணு காலேஜ் போயிருப்பா. அப்படிங்களா? பாருங்க, உங்க பொண்ணு காலேஜுக்கு இந்த பேக் தான் கொண்டு போவாங்களா? ஏய், எங்கடி போலான்றது நீ? எதுக்கு இந்த பேக் எடுத்துட்டு போன? அப்பா அது வந்து இல்ல, மிரட்டாதீங்க, பொறுமையா பேசிப்போம். நீங்க சொல்லுங்க. உங்க பர்சனல் மேட்டர்ல தலையிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டா சரி, உள்ள ஒரே சண்டை சச்சரவு போட்டுருக்கீங்கன்னு. உங்க ஒய்ஃபுங்க அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அவளெல்லாம் கூப்பிட முடியாதுங்க. சரி, அப்ப நம்பர் தாங்க, நான் ஃபோன் பண்றேன். இல்லங்க, நானே ஃபோன் பண்றேங்க. ஹலோ ஹலோ, யாரு? நஸ்ரியா இருக்கலா? அவளே இல்ல, நீங்க யாரு? நான் மாப்பிள்ள பேசுறேன். அவளை வர சொல்லுங்க கொஞ்சம் வீட்டுக்கு. அடிச்சு துரத்த மட்டும் தெரிஞ்சு எதுக்கு அவளை கூடுறீங்க? ஏங்க, நான் கூட எனக்காக கூப்பிடல, என் பொண்ணு கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி, அனுப்பி தொலைறேன். என் மகளை வைங்க. உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் பேசலாம். ஒரு செருப்பா கிடக்கு. ஆபிதா, இவங்களாம் யாருமா? ஆபிதா, இவங்க தான் உன்னோட அம்மாவாம்மா. நாங்கள் வந்து பக்கத்து வீடு தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கோம். வாங்க உட்காருங்க. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்போ தாண்டி தான் வந்தீங்களா? இப்போ சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? நான் எந்த பிரச்சனைங்க சொல்லுவேன்? இவளை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இவ என்னமோ டிவியவே கட்டிட்டு அழுகுறா. என்ன பாத்துக்கிறது இல்ல, என் பிள்ளைகளை பாத்துக்கிறது இல்ல, வீட்டை ஒழுங்கா பாத்துக்கிறதா சொல்லுங்க. ஏய், வாய முறி, எதுவுமே பண்ற. இப்ப கூட பாருங்க, எடுத்து பேசிட்டு இருக்கா. இவளை வச்சு நான் எப்படிங்க வாழ்றது? உங்களுக்கு என்னவா பிரச்சனை? புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்னத்தங்க சொல்றது? எனக்கு பொழுதுபோக்கா இருக்கிறது இந்த டிவி ஒண்ணு மட்டும்தான். எனக்கு பொழுதுபோக்கா இருக்கிறது இந்த டிவி ஒண்ணு மட்டும்தான். அதையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் என்னதாங்க பண்ணுவேன்? நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்ககிட்ட சொல்றேன். மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சா எந்த மனுஷி தாங்க வீட்டுல இருப்பா? அதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, இவ பண்ற லட்சணத்துக்கு இவள மடியில தூக்கி வச்சு சாதம் ஊத்தி கொஞ்சுவாங்க. ஆமா ஆமா, நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் பாருங்க, கொஞ்சம். ஆமா, இந்த மூஞ்சியை கொஞ்சிட்டால் நான் கொஞ்சம். சண்டை போடாதீங்க, சண்டை போடுறதுக்கு அமைதி இருங்க. இப்போ உன் பிரச்சனை என்னமா ஆபிதா? எனக்கு இவங்க 2 பேரும் தாங்க பிரச்சனை. இப்போ கூட பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட என்னை கேர் பண்ணிக்க கூட மாட்டேன்றாங்க. 5 நிமிஷம் சண்டையை பார்க்கறக்கே இப்படி சொல்றீங்களே. இத்தனை வருஷமா நான் இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. உனக்கு நான் என்னமா பண்ணல? எல்லா ஃபீஸும் ரெகுலரா நீ சொல்லாமே கட்டினேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன்லமா. ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுமாங்கப்பா? நான் உனக்கு என்னமா செய்யல? 10 மாசம் சுமந்து பெத்து இவ்வளவு தூரம் வளர்த்தி அழகி இருக்கேனே, அது பத்தாதாம்மா உனக்கு? ஏமா என்னைக்கோ நான் கேட்ட நேரத்துக்கு எனக்கு சமைச்சு தந்திருக்கேன். என்கிட்ட அன்பாவது என்கிட்ட பேசியிருக்கியா? அதுவும் சரிதான். இப்படி 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு சின்ன பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி உங்கள் ஒய்ஃப் என்னன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன ஆஃபீஸ்லேயே கிடக்குறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே பாதிக்கப்படுது யாரும்? உங்கள் பொண்ணு தான். உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட இத்தனை வருஷமாக கிடைக்காத பாசத்தை அவள் வெளியே தேடிக்கிட்டா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உங்கள் பொண்ணு அவங்கள அக்கேஜெலாம் தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் கண்ணில் படல அல்லாஹ் வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்கான். இல்லாட்டி உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஐயோ, எங்கம்மா போனா ஆபிதா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அந்த வீட்டையே நான் வெறுத்துட்டேன். அதனால தான் நான் போகலான்னு முடிவே பண்ணிட்டேன். எங்களை விட்டு நீ எங்கம்மா போவ? இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பொண்ணு ஓடி போய் உங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களால் தலைநிமிர்ந்து நடக்க முடியுமா? யாராவது எதுவும் உங்கள் நியாயத்தை கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? ஆமாம், இவன் பொண்ணே ஓடி போயிட்டா, இவன் வந்து என்ன பேசுறான்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் முதல் தவறு என்னன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை இஸ்லாம முறைப்படி நடத்துறதுக்கான தான். ஒரு குடும்பம் இருந்தால் அதோட ஆண் தாங்க அது குடும்பத்தில் பொறுப்பாளியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் நல்லா ஆனால் நீங்கள் அந்த பொறுப்புலேருந்து தவறிட்டீங்க. நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது குல்லுக்கும் ராய் குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅய்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுநாள் விசாரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் வந்து அந்த தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் தவறிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தில் பெண்களுடைய படைப்பை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரொம்ப பலகீனமான படைப்பு, கோணலான எலும்புகளை படைக்கப்பட்டவங்க. அதனால் அவங்களுடைய புத்தியும் கோணலாக தான் இருக்கும். எரிச்சல், டென்ஷன், கோமி எல்லாம் படம் தான் செய்வாங்க. ஆண்கள் தாங்க பொறுத்து போய்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி போட்டு அவங்க மாடு அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்படி போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, எந்த பொண்ணு தாங்க தாங்குவா? இப்படி வந்து நம்ம இன்னும் அது மட்டும் இல்லாமல் கன்னத்தில் அடிக்கிறீங்களே. நம்ம தூதர் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணோட கன்னத்தில் அடிக்கிறத தடை செஞ்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களை சிறந்தவங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு உங்களோட மனைவியத்தில் யார் சிறந்தவங்களா இருக்கீங்களோ அவங்க தான் உங்களை சிறந்தவங்க சொன்னாங்க. நீங்கள் சிறந்தவங்களா இருக்கீங்களா? நீங்கள் சிறந்தவங்க இருந்தால் உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களே. அது மட்டும் நீங்கள் ஆபிதாவை எப்படி வளர்த்துருக்கீங்க? உங்களுக்காக துவா செய்கிற குழந்தையாக வளர்த்துருக்கீங்க. அல்லாஹ் தன் திருமையில் சொல்கிறான், குழந்தை வந்து அலங்காரம் அருள் சோதனை அப்படின்னு. நீங்கள் ஆபிதாவை இந்த உலகத்துக்காக அலங்காரமாகவும் சோதனையாக வளர்த்தீங்க தவிர உங்களுக்கு மருமைக்காக அவ்வளோ அருளை நீங்கள் வளர்க்கவே இல்லை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து ஒரு அழகான ஆடையை வந்து பெற்றோருக்கு கொடுப்பான். அப்போ கொடுக்கும்போது பெற்றோர் கேட்பாங்க, இறைவா இதுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கிற, நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு பெண்ணை வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அழகான முறையில் ஒழுக்கத்தோடு வளர்த்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட பெற்றோர் நீங்கள் இருக்கீங்க. இனிமேலாவது இன்ஷா நீங்கள் ஒரு நல்ல கணவனை நடந்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மேலேயும் தவறு இருக்க தான் செய்யுது. உங்கள் மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண உங்கள் மேலே தவறு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அல்லாவே சொல்லியிருக்கான், ரிஜாலு கவ்வாமுன்னா அதில் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்கன்னு. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா சீரியல் சினிமாலாம் பார்த்துக்கிட்டு உங்கள் கணவர் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் இன்ஷால்லா அப்படிலாம் இருக்காதீங்க. ஏன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணை நான் சஜ்தா செய்ய சொல்லி ஏவி இருந்தால் அல்லாவுக்கு பிறகு அவளுடைய கணவனுக்கு சஜ்தா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலிஸ்லாங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கணவனுக்கு எந்த அளவுக்கு பணிவிடைகள் செய்யணும். சும்மா இந்த சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள திட்டிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நரகத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க. எதனாலன்னா தன்னுடைய கணவனை நிராகரித்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கணவன் வந்து காலம் முழுக்க அந்த பெண்ணுக்கு நன்மை செஞ்சாங்க கூட, உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், உன்னிடத்துல ஒரு நன்மையும் நான் காணலை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நன்றி கெட்டத்தனமாக தன்னுடைய கணவனை நிராகரிச்சதுனால தான் அதிகமானோர் நரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பெண் வந்து தன்னுடைய ஃபர்லான தொழுகைகளை பேணி அதை தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று தன்னுடைய கற்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்க சொர்க்கத்தில் உள்ள 8 வாசல்களில் தன் ஆடிய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சீரியல் சினிமாலாம் பார்க்கறதுனால உங்களுடைய லைஃபுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை தான் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவங்களா நீங்கள் வாழுங்க. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் பிரிஞ்சதுக்கே காரணம் என்னதான் ஷைத்தான் தான். ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச செயலைன்னா 2 பேத்துக்குள்ளே பிரிவு உண்டாக்குவதான். அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு உண்டாக்குவது ஷைத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ் அவன் வந்து சவால் விட்டு வந்திருக்கான், அவனுடைய அடியான முன்புறமும் பின்புறமும் இடதும் வளர்ந்துட்டு வழி கிடைப்பேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை சண்டை போட்டுக்கணும், ஷைத்தானை உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, நீங்கள் சைத்தானை தான் நீ வழிபட்டு இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க. இத்தனை நாள் நாங்கள் நம்ம திருமறையை பின்பற்றி வாழாமே விட்டுட்டோம். இனிமேல் என்னால் முடிஞ்சளவு நான் ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல தகப்பனாகவும் வாழ்வேங்க. என் வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி நானும் போகிறேங்க. என் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்க நான் முயற்சி செய்கிறேங்க. இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லா முயற்சி செய்கிறேங்க. நீங்களும் சொல்லுங்கள், அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் சொன்னதும் சரிதாங்க. இத்தனை நாள் ஒரு குடும்ப பொண்ணாவே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். நம்ம மார்க்கப்படியே நான் வாழலை. இனிமேல் என் கணவனுக்கு கட்டுப்பட்டு நான் நல்லபடியாக வாழ்வேன். நான் மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, பரவாயில்லம்மா. சரிம்மா. ஆபிதா, நீ வந்து 2 பேரும் தவறு செய்து, இவங்க பெற்றோர் வந்து தவறு செய்தாங்க, ஏனோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தவறு செய்கிறதுக்கும் அவங்க காரணமாயிட்டாங்க. அந்த நேரத்தில் நீ ஒரு வழியில் கெட்ட வழியில் போயிட்ட. அந்த தவறுகளை வந்து உன்னோட மனசை விட்டு நீக்கிடு. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், வல்லா தஹ்லாயின பில் கவுல், உங்களோட பேச்சில் நீங்கள் அண்ணியான்ட்டு பேசும்போது நளினத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இன்னும் அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்னன்னா, குல்லில் மொமினாத்தி எகுதுன்ன மின் அபுஸ்வாரிஹின்ன வயஃபல்ன ஃபுருஜஹுன்ன, பெண்கள் வந்து தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தனங்களை பெண்ணி பாதுகாத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பார்வையை தாழ்த்திக்கணும்னா ஒரு அண்ணி ஆணோட பேசி பழகலாமாம்மா? சரி, இது வரைக்கும் உன்னுடைய பெற்றோர் வந்து மார்க்கம் அவங்களுக்கும் தெரியல, உனக்கும் சொல்லிக் கொடுக்காமே வளர்த்துட்டாங்க. இனிமேலாவது மார்க்கத்தில் இருக்க ஒழுக்கங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி நான் தொழுவீங்களான்னு சொல்லி கேட்டேன், நீங்கள் வந்து தொழுகிற மாதிரி எனக்கு தெரியல, உங்களுடைய ஹிஜாப்களும் சரியில்லை, நீங்கள் வந்து அண்ணியான்ட்டு பேசுகிறீங்க, இந்த மாதிரி சலாம் சொன்னால் கூட நீங்கள் உங்களுக்கு பதில் சலாம் சொல்ல தெரியல. அப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க்கமே இல்லாமல் உங்களுடைய பெற்றோர் வளர்த்துருக்காங்க உங்களை. ஏன்னா அவங்களுக்கும் மார்க்கம் தெரியாததுன்னு காரணத்தினால. ஆனால் எங்களை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் நேர்வழியும் எங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு சிறந்த கணவன் மனைவியாக நாங்கள் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விடத்தில் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, நீங்கள் வந்து ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. அப்போ தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையானது நல்லா இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவே கிடைச்சிட்டாங்க, எனக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அல்ஹம்துலில்லாஹ், நம்மளாம் சேர்ந்து ஷைத்தானை தோக்கடிச்சிட்டோம். நல்ல விஷயங்களை சொன்னால் கேட்டுக்கிற ஃபேமிலியாக இருக்கீங்க. இனி என்ன ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் பாக்கி. என்னை மன்னிச்சிருமா ஆபிதா? பரவாயில்லம்மா, மன்னிச்சிருமா. பரவாயில்ல.
பரவாயில்லைங்கப்பா, நான் தான் உங்களோட அன்பு தெரியாமல் இங்கேருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல விடுமா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. விடுமா, அதெல்லாம் பரவாயில்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிருங்க. சரி, இனிமேலாவது இன்ஷால்லா நீங்கள் ஒரு நல்ல கணவன் உங்கள் மனைவிட்டு நடந்துக்கோங்க. நீ ஒரு நல்ல மனைவனும் கணத்தில் நடந்துக்கோமா. நீயும் ஆபிதா, நீ ஒரு நல்ல குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு நடந்துக்கோ. இன்ஷால்லா ஆபிதா ஒரு நல்ல ஒரு அழகான சாலிகான குழந்தையா பிள்ளையா நீங்கள் வளருங்க. அவளை ஒரு நல்ல மசாலா படுத்தி சேர்த்து வைங்க. மசாலா சேர்த்து விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுக்கு நேர்வழி காட்டி அல்லாவுக்கு எல்லாம் போகும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரப்பி ஸ்ரக்லி சத்ரி ஃபயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹூ ரப்பி ஜித்னி இல்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய இறைவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் எங்க இருக்கான்? அஸ்ஸல். உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். உன்னுடைய வேதம் என்ன? குர்ஆன். உன்னை படைத்தவன் யார்? அல்லாஹ். உனக்கு உணவு தருபவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்னா யாரு? அஸ்ஸல். அல்லாஹ்னா யாரு? வானத்தையும் படைத்தவன். அல்லாஹ் உன்னை எதற்கு படைத்தான்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு. உன்னுடைய நபி யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அம்மா பெயர் என்ன? ஆமினா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அத்தா பெயர் என்ன? அப்துல்லா. சைத்தான் எதன் மூலம் படைக்கப்பட்டான்? தீ. மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? ஒளியால். வானவர்களின் தலைவன் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கப்பட்டது? ரமலான் மாதத்தில். இஸ்லாம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கீழ்ப்படிதல். குர்ஆன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓதக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள் இருந்தனர்? 2. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்கள் பெயர் என்ன? இஸ்மா, இஸ்காக். இஸ்லாத்தை ஏற்ற முதல் ஆண் யார்? அபூபக்கர் ரலி. இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண் யார்? கதீஜா ரலி. இஸ்லாத்தை ஏற்ற முதல் சிறுவன் யார்? அரி ரலி. நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களின் தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருந்தினர்களின் தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு முஸ்லிம் என பெயர் சூட்டிய நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுவோர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மீனால் ஒதுக்கப்பட்ட நபி யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதம்? தௌராத். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதம்? குர்ஆன். இப்ராஹிம் நபியின் தந்தை பெயர் என்ன? ஆஜர். இப்ராஹிம் நபியின் தாய் பெயர் என்ன? உஸா. மூசா நபியின் அற்புதம் எத்தனை? நயன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாம் வயது நபித்துவம் பெற்றார்? 40. மறுமை நாளில் வானத்திற்கு உதாரணம்? ரோஜா. தாரிக் என்பது என்ன? நட்சத்திரம். கனவுகளுக்கு பதில் கூறும் நபி யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தில் உள்ள ஆறுகள் எத்தனை? 4. தண்ணீரால் காக்கப்பட்டவர் யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பால் காக்கப்பட்டவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட ஒரே பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். முதலில் பிளாஸ்டிக் மெழுகு போல் உருக்கி கவசங்கள் செய்தவர் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இறைவனால் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவம்? இணை வைத்தல். நரக காவலராக நியமிக்கப்படும் மலக்கு யார்? மாலிக். முதலில் கப்பலை தயாரித்தவர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உலகில் எது மாறினாலும் மறைந்தாலும் உலக இறுதி வரை ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பது எது? குர்ஆன். வானவர்களுக்கு ரெக்கைகள் உண்டா? உண்டு. ஹர்ப்பைக்கில் சுருங்கி விரியும் அதிசயத்தை உலகுக்கு உணர்த்தியது எது? குர்ஆன். முதலில் விண்வெளி பயணம் செய்த நபி யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? மக்காவில். முதலில் இறங்கிய சூரா எது? சூரத்துல் அலக். கடைசியில் இறங்கிய சூரா எது? சூரத்துல் நஸ். இஸ்லாத்தின் முதல் போர் எது? பத்ர் போர். உலகம் படைக்கப்பட்டது எந்நாளில்? ஃப்ரைடே. உலகம் அழிவது எந்நாளில்? ஃப்ரைடே. பாறையிலிருந்து ஒட்டகத்தை உருவாக்கிய நபி யார்? சாலிக் அலைஹிஸ்ஸலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தாயார் யார்? ஹலிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது? கோதுமை. நரக வாசல்கள் எத்தனை? 7. குர்ஆனில் ஹாமீம் என தொடங்கும் அத்தியாயங்கள் எத்தனை? 7. இருளும் இனிமையான நீரும் உள்ள கடல் உலகில் உண்டா? உண்டு. இரு கடல்களின் தடுப்பே உள்ள கடல் உண்டா? உண்டு. வீரமுள்ள படைத்தத்தை கொண்டு 6 அறிவு படைத்த மனிதனுக்கு உதாரணம் குர்ஆனில் உள்ளது. அந்த 5 அறிவு படைத்தவர்கள் எவை? இணை வைப்பவர்களுக்கு உதாரணம்? சண்டி பூச்சி.
வெறுக்கத்தக்க குரல் படைத்தவர்களுக்கு உதாரணம் கழுதை. உழைப்பிற்கு உதாரணம் தேனி. உபதேசத்திற்கு உதாரணம் எறும்பு. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தானா? இல்லை. சகர் என்றால் என்ன? நரகம். சித்திரத்தில் முன்தகா என்பது என்ன? இருந்தை மரம். மறுமையின் ஒரு நாளின் அளவு என்ன? 1000 year. உலகில் முதல் பணக்காரன் யார்? காரோ. முதலில் இட்டுக்கட்டப்பட்ட நபியின் தாயார் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பூமி சுருங்குகிறதா? ஆம். மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது ஒளி ஏற்பட்டு மழை பொழிகிறது என விஞ்ஞானிகள் கூறுவது குர்ஆனில் உண்டா? உண்டு. உலகம் தானாக தோன்றியதா? இல்லை. உலகத்தை படைத்தது யார்? அல்லாஹ். மறைவான ஞானம் உள்ளவன் யார்? அல்லாஹ். நரக நெருப்பின் தந்தை என பெயர் பெற்றவன் யார்? அபூ லஹப். உலகின் முதல் இறை ஆலயம் எங்கு எழுப்பப்பட்டது? மக்காவில். நரகத்தின் ஆடையை யாருக்கு அணிய வேண்டும்? சைத்தானுக்கு. முதலில் குர்பானி கொடுத்தவர் யார்? காபுல் காஃபில். விலங்கு பறவைகளிடம் பேசும் சக்தி பெற்ற நபி யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சிறந்த குரல் வளம் பெற்ற நபி யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கோபமிக்க நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். வானத்தை பூமியின் மீது விழாதவாறு செய்தவன் யார்? அல்லாஹ். மூமின்கள் தொழுகையில் எதை பேணுவார்கள்? பணிவை. ஹுதைபியா என்பது என்ன? கிணற்றின் பெயர். அல்லாஹ் எதை விரும்புகிறான்? தும்பலை. அல்லாஹ் எதை வெறுக்கிறான்? கொட்டாவை. முக்காடின்றி தொழலாமா? தொழக்கூடாது. எந்த மலையின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றபோது அல்லாஹ் அவர்களை அழைத்தான்? தூர்மலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தில் எங்கும் பரவி இருக்கும் நிறம் என்ன? கரும்பச்சை நிறம். உஹது போரில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்திட்டவர் யார்? பாத்திமா அலி. இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சிரம்பணிந்தானா? இல்லை. ஒரு நாளில் எத்தனை முறை தொழ வேண்டும்? 5. காலையில் தொழும் தொழுகையின் பெயர் என்ன? ஃபஜ்ர். நோன்பு நேரத்தில் போர் நடந்ததா? ஆமா. எத்தனை போர் நடந்தது? 2. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தலாம். யாருக்கு நடத்தலாம்? யாருக்கு நடத்தலாம்? பெண்களுக்கு. இஸ்லாமிய பண்டிகைகள் எத்தனை? 7. இஸ்லாமிய பண்டிகைகள் எத்தனை? 2. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி தாய் எத்தனை பேர்? 2. அஸ்லாம் அழைப்பதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? அலைஹிஸ்ஸலாம். நயவஞ்சகருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தலாமா? நடத்தலாம். நயவஞ்சகருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் பள்ளிக்கு வரலாமா? வரலாம். ஃபிரௌனின் மனைவி பேர் என்ன? ஆசியா. அல்லாஹ் எதை விட அற்பமானதை உதாரணம் கூற வெட்கப்பட மாட்டான்? கொசு. வானத்திலிருந்து மலையை இறக்கி பிறகு அந்த மலையை கொண்டு காய்ந்து போன பூமியை உயிர்ப்பிப்பவன் யார்? அல்லாஹ். கரையிலும் கடலிலும் உள்ள இருகளை உங்களை நேரான வழியில் செலுத்துவன் யார்? அல்லாஹ். மகர் கட்டாய கடமையா? கடமை. கொடுத்த மகரை தின்ப கேட்கலாமா? கேட்கக்கூடாது. பிறர் பொருளை தவறான முறையில் உண்ணலாமா? உண்ணக்கூடாது. அல்லாஹின் பெயர் கூறாவிட்டால் உண்ணலாமா? உண்ணக்கூடாது. இணை கற்பிக்கும் பெற்றோர் மரணித்து விட்டால் பாவ மன்னிப்பு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. தந்தையுடன் சேர்ந்து கௌபாவை கட்டியது யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இறை அருளால் காப்பாற்றப்பட்டவர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனை பாதுகாப்பது யார்? அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நாம் வைக்கின்றோம். நீங்களும் இந்த பணியிலே உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். யார் எங்கு செய்தாலும் இந்த அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியுள்ள இந்த தாவாவுடைய அழைப்பு பணியை நீங்களும் செய்து உங்கள் மூலமாக பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதோடு இந்த தாவா பணிக்காக ஏராளமான பொருளாதார உதவிகள் தேவைப்படுகிறது. முழுக்க முழுக்க ரமலான் மாதத்திலிருந்து பெறப்படக்கூடிய இந்த தொகைதான் ஒரு வருட காலமும் இதனுடைய செலவாக அமைகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஜகாத் சதகா நன்கொடைகளை அதிகமாக இந்த தாவா சென்டருக்கு நீங்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய முழுமையான கண்காணிப்பனாக முழுமையான எஜமானனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் எதற்காக தருகிறீர்களோ அந்த பணம் முழுமையாக வீணாக ஆகாமல் விரயமாக ஆகாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பணம் செலவழிக்கப்படும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தெரிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, தாவா சென்டருடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருவதால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் நாம் இருக்கக்கூடிய இந்த புதிய பில்டிங்கிலே கீழ்த்தளத்திலே தான் வகுப்பும் அவர்கள் தங்குமிடமும் இருக்கிறது. ஆகவே வராண்டாக்களில் படுத்து உறங்கக்கூடிய காட்சிகளை அங்குள்ள பெண்கள் பார்க்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ்
நாம் உடனடியாக மேல் மாடியிலே ஹாஸ்டல் எடுப்பதற்கு முயற்சித்து வருகிறோம். அதற்குண்டான முழுமையான தொகை வந்தால்தான் நாம் அதில் இறங்க முடியும் என்பதால் வேறு விஷயங்களுக்காக வரக்கூடிய தொகையை இதற்கு பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தால் தயாள உள்ளம் கொண்டவர்கள், மறுமையினுடைய நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், சதக்கத்து ஜாரியாவை அடையக்கூடியவர்கள், நாங்கள் ஒரு ஷேர் 10,000 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 400 500 ஷேர்கள் நாங்கள் பிடிக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த மேல்மாடி கட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்ன வரைக்கும் 100 ஷேர்கள் இதற்காக அமைந்திருக்கிறது. இன்னும் 300 ஷேர்கள் நமக்கு தேவைப்படுவதால் தயாளம் உள்ளம் கொண்டவர்கள், மறுமையினுடைய ஆதாயத்தை விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய தொகையை அதிகமாக தந்து இந்த தாவா சென்டருடைய அந்த மேல் மாடி கட்டிடம் எழும்ப பண்ணி இதனுடைய வளர்ச்சியிலே நீங்களும் நன்மை அடைந்து மறுமையிலே முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டதுடன் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த பணியிலே ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டவனாக இந்த நிகழ்ச்சியை இந்த சிடியினுடைய பார்வை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நமது தாவா சென்டரின் பணிகளுக்கான தங்களுடைய சக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வங்கி மூலம் பணம் அனுப்புவர் கோல்டன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயருக்கு மட்டும் டிடி எடுத்து அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி சென்டர் ஃபார் சோசியல் ஹார்மோனி, தாவா சென்டர் நம்பர் 228 அலியா ஸ்ட்ரீட், காயல்பட்டினம், பின்கோட் நம்பர் 628201, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இந்தியா. ஃபோன் நம்பர் 04639283844, 984211776009. இமெயில் ceskpm@yahoo.com, web www.ceskpm.in.